بسم الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونظيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال تبارك وتعالى في قرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا إلى سبيل ربك بالحكمة وموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوة أوصيكم وإياي أولا بتقوى الله எல்லா புகழும் அல்லாஹுக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் நம் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அனைவரும் இங்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தூய்மையான முறையில் கற்றுக்கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த விஷயத்தை அதை இலக்கை அடைவதற்கும் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திற்கும் உதவி செய்யுமாறு, அதோடு நம்மீது கல்வியுடைய ஞானத்தை புரிவதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் அந்த தௌஃபீக் கேட்பதற்காக அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு அருள் செய்வானாக. இப்போ நாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய, நம்ம படிக்கிறதுக்காக தயாராக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்துடைய பெயர் என்னன்னு சொன்னால் தல்பீசு இப்லீஸ். தல்பீசு இப்லீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம். தல்பீஸ் இப்லீஸ்னா என்ன? தல்பீஸ்ன்னு சொன்னால் ஷைத்தான் ஒரு மனிதனை எவ்வாறு கையாளுறான், அவனுடைய தந்திரங்கள் இருக்குது, அவனுடைய திறமைகள், மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போது ஒரு மனிதனை எவ்வாறெல்லாம் ஷைத்தான் வழிகெடுப்பதற்காக அவனை நரகத்து கொண்டு போகணும் அல்லது அவன் கூடையே வச்சுக்கணும் என்பதற்காக அவன் எப்படியெல்லாம் செய்கிறான், எப்படியெல்லாம் நடந்துக்கிறான், என்ன நடவடிக்கையெல்லாம் செய்கிறான், எந்த விதமான சூழ்ச்சிகள், புரியுதா? அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை அந்த வார்த்தைகள் எல்லாம். ஆனால் அவன் கையாளக்கூடிய விதங்கள் எல்லாம் எப்படி, இதை பற்றி படிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் தல்பீஸ். இதே வார்த்தையில் மற்ற விஷயம்னு சொல்லுவாங்க, மக்கா இது ஷைத்தான் சொல்லி. சரியா? ஒரு புத்தகம் இருக்குது, அப்படியும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நம்ம இப்னு கைம் ஜௌசி ரஹிமுல்லா அவர்கள் அவங்களும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க, மசாயிது ஷைத்தான். சரியா? இகாசத்துல் லஹ்ஃபான் ஃபி மசாயிது ஷைத்தான். ஸோ இதுவும் மசாயிதுன்னு சொல்லுவாங்க. அப்போது தந்திரங்கள், திறமைகள் அல்லது ஊசலாட்டங்கள், சரியா, சந்தேகங்கள், இப்படியெல்லாம் பல பேர் சொல்லிக்கலாம். ஆனால் அதோடைய மைய கருத்து என்னன்னு சொன்னால், மனிதனை கெடுப்பதற்காக, வழிகெடுப்பதற்காக எவ்வாறெல்லாம் அவன் செயல்படுகிறான் என்பது தான் முக்கியமானது. தல்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னொரு வார்த்தை இதில் புரிஞ்சுக்கணும். தல்பீஸ்ன்னு சொல்லும்போது இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா இதற்கு பேர் வைக்கும்போது இந்த விஷயத்தை யோசித்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயமும் நம்ம படிக்கிறதுக்கு தெரியுது. என்னன்னு சொன்னால், மனிதனை கெடுப்பதற்காக, வழிகெடுப்பதற்காக அவன் செயல்படுறான், அவனுடைய ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அந்த விஷயத்தை எப்படி எடுத்து வைக்கிறான், மனிதன்ட்ட ப்ரொஜெக்ட் பண்ணும்ல, சொல்லணும். அப்போ யாருக்கிட்ட எந்த விதத்தில் எடுத்து வச்சா அவன்
அதை ஏற்றுக்குவான், எக்ஸெப்ட் பண்ணிக்குவான். இப்போது இந்த ஒரு விஷயம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பேர் தான் தல்பீஸும் சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஆளுக்கு தகுந்த, அவனுடைய அறிவு, அவனுடைய மன இச்சைக்கு தகுந்த விஷயத்தை எவ்வாறு சொன்னால் அவன் அதில் உளுந்துருவான் சொல்லக்கூடிய விதத்தோடு சொல்லக்கூடிய விதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தல்பீஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போது மனிதனுக்கு அல்லாஹ் தாலா ஸுகின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விதம் இருக்குது. அதாவது மனிதனுக்கு என்ன பண்ண அழகுபடுத்தி காமிக்கப்பட்டிருக்கு. ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுவான் பல விஷயத்தை. சரியா? அது சில விஷயத்தில் பெண்கள் மூலமாக, சில நேரத்தில் குழந்தைகள் மூலமாக, சரியா, பொருளாதாரங்கள் மூலமாக, இப்படியெல்லாம் வரும். நம்மளுடைய மன இச்சைகளை நம்ம ஷைத்தான் என்ன பண்ணுவான்? அழகுபடுத்தி காட்டுவான். எப்படி இருக்கும் அந்த இச்சை? எப்படி இருக்கணும்னு சொன்னால் அழகுபடுத்தினா தான் நமக்கு கவரும். கவர்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். சும்மா இருந்தால் அதெல்லாம் அக்செப்டபிள் ஆகாது. ஸோ யாருக்கு எப்படி சொன்னால், எந்த விதத்தில் சொன்னால் அவன் அதுக்கு பின்னாடி போவான்னு சொல்லக்கூடிய அந்த தந்திரம்தான் முக்கியமானது. இதை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஷைத்தானுடைய கையாளுறது, அவன் பண்ணுறது, அவருடைய வேலை என்ன, அவனுடைய விஷயம் என்ன, அவன் செய்யக்கூடிய விஷயம் என்ன நமக்கு தெரியும். ஏன் அப்படி பண்ணுறான் ஷைத்தான்? அவனுடைய செயல்பாடு இருக்குது. ஏன் அப்படி ஷைத்தான் அப்படி செயல்படுறான்? சொல்லுங்க பார்ப்போம். ஷைத்தான் செயல்படுறான்ல, நம்மளை கெடுப்பதற்காக எல்லா வேலையும் அவன் செயல்படுறான். சரியா? அப்போது அல்லாஹ் அதுக்கு வார்த்தை சொல்லும்போது என்ன சொன்னா? பிமா அகுவை தனின்னு சொன்னான். அவன் ஷைத்தான் சொன்னான் பிமா அகுவை தனி. சூரத்துல் ஹிஜ்ரில் இருக்கக்கூடிய 15வது அத்தியாயம். அது 36வது வசனத்தில் இருந்து 44வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கணும் கொஞ்சம். அது சரி. கால ரப்பின் ஃபன்துர்னி இலா யௌமி யுபஅஸூன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவனுக்கும் நடந்த ஒரு விஷயம் தெரியும். நமக்கு எல்லாருக்கும் அந்த சம்பவத்தை சொல்வதற்கு அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு விஷயத்தை நாம் வச்சுக்குவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தான். அதுக்கப்புறம் சஜ்தா செய்ய சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தான் மறுத்துட்டான். அவன் என்ன செய்யலை? சஜ்தா செய்யலை. அப்போது அல்லாஹ் தாலா சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இருக்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஷைத்தான் வந்தான். யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அழகுபடுத்தி காமிச்சான். சரியா? ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் அதன் மூலமாக அவர் ஏதோ ஒரு விஷயத்தை சாப்பிட்டார்கள். ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க. அது என்ன பழம் நமக்கு தெரியாது, சொல்லப்படலை. சரி, இதெல்லாம் அப்புறமா இருக்க வேண்டியது. அந்த சம்பவத்தை நெக்ஸ்ட் படிக்க வேண்டியது. இப்போ சாப்பிட்ட பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னாங்க? நீங்கள் மார் செய்து விட்டீர்கள், உங்களுடைய விஷயங்கள் முடிஞ்சு போச்சு, நீங்கள் 2 பேரும் கீழே பூமிக்கு போயிருங்க. அப்போது அந்த நேரத்தில் ஷைத்தான் சொன்னான். என்ன சொன்னான்? அல்லாஹ்கிட்ட கேட்குறான். என்ன? எனக்கு மறுமை நாள் வரைக்கும் அவகாசத்தை தான். நான் என்ன செய்வேன்? ஒரு நேரம் வரைக்கும், குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எனக்கு டைம் தான். நான் என்ன செய்வேன்னு சொல்லக்கூடிய டிக்ளரேஷன் அங்கேயே கொடுத்துட்டான். தெளிவாக இருக்குது. அல்லாஹ்கிட்டயே சொல்கிறான் அவன். கால ரப்பி பிமா அகுவைதனி ல உஸையினன்னஹு ல உஸையினன்ன. நான் எது மூலமாக அவங்களை கெடுத்துடணும்? நான் அந்த விஷயங்களை கெடுக்கக்கூடிய விஷயமும், நானும் வெளியிட்டு போன விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல, இப்படி அந்த விஷயங்களை நான் என்ன பண்ணேன்? ல உஸையினன்ன லஹும், அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டுவேன். எங்கே அழகுபடுத்தி காமிக்கிறது? ஃபில் அர்தி. அழகுபடுத்தி காமிச்ச பிறகு வல உகுவியனன்னஹும் அஜ்மஈன். பண்ணலாமா? இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மனித சமூகத்தை நான் என்ன பண்ணுவேன்? வழிகட்டுக்கு கொண்டு போவேன். முதல் விஷயம் அழகுபடுத்துவேன். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வழிகட்டுக்கு கொண்டு போவேன், திசை மாற செய்வேன். அப்போ அல்லாஹ் உடனே சொன்னான். என்ன வார்த்தையை சொன்னான்? டைரக்டா இல்லா இபாதக மின்ஹும் அல் முஹ்லஸீன். இஹ்லாஸோடு இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களை தவிர,
அவன் எல்லாரும் சொன்ன பிறகு அல்லாஹ் அமைதியாக இருக்கலை. என்ன சொன்னாங்க? உடனே பதில் சொல்லிட்டாங்க. இஹ்லாஸோடு இருந்து செயல்படக்கூடிய நல்ல அடியார்கள் இருப்பாங்க, அவங்க செயல்படுவாங்க. என்னுடைய நல்ல அடியார்கள் நிச்சயமாக அவர்களிடம் உன்னுடைய எந்த ஒரு விஷயமும் செயல்படாது. அது அழகாக இருக்கட்டும், அதை அழகுபடுத்தி காமிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், அறிவு ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இச்சையுறு ரீதத்தில் இருக்கட்டும், அல்லது வேறு எந்த ரூபத்தில் நீ வந்தாலும் சரி, எந்த விதத்தில் நீ வந்தாலும் சரி, அவர்களை வழிகெடுக்க முடியாது. அப்போ அல்லாஹ் இன்னும் சொன்னான், قال هذا صراط علي مستقيم. ஷைத்தான் இது இன்னே பாதை இருக்கக்கூடியது, இதில் போகக்கூடிய விஷயம். இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். என்னுடைய சில அடியார்கள் இருப்பாங்க, உலகத்தில் செயல்படுவாங்க, அவர்கள் மீது உன்னோடு எந்த ஒரு விஷயமும் வேகாது, அங்கே செயல்படாது, நடக்காது. உன்னோட எந்த விஷயமும் அங்கே சுல்தான் கிடையாது. அவங்க மேலே ஒரு விஷயத்தை சொல்லி அவர்களை செயல்படுத்துறதுக்கான விஷயத்தை நடைபெறாது. சரியா? அவங்கள நீ என்ன பண்ணிக்க முடியாது, ஆதிக்கம் செலுத்த முடியாது. அவர்களை நீங்கள் எப்படி வேணாலும் ஆட்டலாம், பொம்மை மாதிரி ஆட்டணும்னு வச்சுக்கோங்க, அப்படியெல்லாம் ஆட்டணும்னு சொல்லி நினைக்க முடியாது, அப்படியெல்லாம் செயல்பட முடியாது. அவர்கள் மீது எந்த விதமான உனக்கு அதிகாரமோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீ பாதிப்பு ஏற்படுத்தலாம்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பொறுப்பும் உனக்கு தர, எந்த ஒரு அதிகாரமும் உனக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா அதிலிருந்தே இது பண்ணிட்டான். இல்லா மனித்தபஅக மினல் காவி. அந்த வழிகெடுக்கு மன இச்சைக்கு கீழ்ப்படிந்து யார் உன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களை தவிர. அப்போது மன இச்சையோடைய விஷயத்தில் நமக்கு ஏற்படும் போது, நம்ம அந்த விஷயத்தில் வரும்போது ஷைத்தானை பின்பற்றி விடுவோம், ஷைத்தான்னு பின்பற்றுறோம். அப்போ நம்மளுடைய மன இச்சைக்கு நம்மளுடைய உள்ளத்தில் உருவாக்குறது, கொண்டு வருவது, அதை செய்கிறது, அதை அழகுபடுத்துவது, அதுக்கப்புறம் அதை விதத்தில் எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லக்கூடிய விதத்தில் கொண்டு போய் அதை என்ன பண்ணுவான், ஆதாரத்தை கொண்டு போய் ப்ரூஃப் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் நாம் இப்படியும் சரியாக இருக்குமோ சொல்லக்கூடிய சிந்தனைக்கு வந்துடுவோம். அப்படி அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் நம்ம செய்யக்கூடியது. கடைசியில் என்ன ஆயிடுவோம், அவனை பின்பற்ற ஆரம்பிச்சிடுவோம் நமக்கே தெரியாமல். அப்போ அல்லாஹ் என்ன சொன்னால், அப்போ நல்ல அடியார்கள் இருப்பாங்க, சரியாக இருப்பாங்க, அவங்க மேலே எதுவுமே செய்ய முடியாதுனால. ஆனால் யார் மன இச்சைகள் பண்ணி உன்னை பின்பற்றுறாங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாது. அது அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, وَإِنَّ جَهَنَّمَ لَمَوْعِدُهُمْ أَجْمَعِينَ. யாரெல்லாம் இப்படி உன்னை பின்பற்றி செயல்படுகிறார்களோ அவர்களுடைய இருப்பிடம் எது, அவர்கள் அனைவருடைய இருப்பிடம் எது, நரகம்தான். அப்போ அல்லாஹ் அதுக்கப்புறம் சொல்கிறான், லஹா சபஅத்து அப்வாப், அதற்கு 7 வாசல்கள் உண்டு. லிக்குல்லி பாபி மின்ஹும் ஜுஸுன் முக்ஸின், அதில் ஒவ்வொரு பதிலும் பிரிஞ்சு இருக்கு. அதில் இது இருக்குது. இது நரகத்தோடைய விஷயங்களோட தொடர்ச்சி. அப்போது நமக்கு வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த பேச்சுவார்த்தையிலேயே தெளிவாயிருச்சு. என்ன, மனிதனுடைய விரோதி யாருன்னு சொன்னால் ஷைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவாக குர்ஆன்லேயே சொன்னான், அதுவும் முபீன், தெளிவாக என்ன சொன்னால், என்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படையாக இருக்கக்கூடிய விரோதி. அவன் மறைந்திருக்கக்கூடிய விரோதி கிடையாது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத விரோதின்னு நம்ம சொல்ல முடியாது. வெளிப்படையாக இருக்கக்கூடிய, தெளிவாக இருக்கக்கூடிய விரோதி அவன். அப்போ விரோதியை நம்ம இனிமை எப்படி பார்க்கணுமோ, எப்படி கையாளணுமோ அப்படி தான் கையாளணும். அதுக்கு தவிர நம்ம வேறு ஏதாவது செஞ்சோன்னு சொன்னால் நாம் பிரச்சனையில் மாட்டிக்குவோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம சொல்ல வேண்டிய படிச்சிக்கக்கூடிய விஷயம் இதில் தான். தல்பீஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இப்லீஸ்ன்னு சொன்னால் தெரியும், இப்லீஸ் யாரோடைய பேர், ஷைத்தானுடைய பேர் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். தல்பீசு இப்லீஸ், இந்த புக்கோடைய பேர் இப்படி தான் இமாம் இப்னு ஜௌசி ரஹிமுல்லா அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.
இப்போது ஒரு மனிதனை கெடுப்பதற்காக ஷைத்தான் எப்படியெல்லாம் கையாளுவானோ, தந்திரங்கள் செய்வானோ, அதை பற்றி படித்து கொள்வதற்கான ஒரு விஷயம். இதில் அவர் எழுதும்போது, இப்னு ஜௌசி ரஹிமுல்லா அவர்கள் எழுதும்போது சில விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. சில விஷயத்த அதில் சில விஷயங்கள், அதாவது பலகீனமான விஷயங்கள் இருக்குது. அந்த பலகீனம்லாம் நம்ம எடுத்துட்டு, இமாம் அல்பானி ரஹிமுல்லாவுடைய ஒரு தில்மீஸ் இருக்காங்க, மாணவர். அவர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான ஒரு வேலை செஞ்சாங்க. இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை அவர் என்ன செஞ்சாங்கன்னா, சஹி தல்மீஸ் இப்லீஸ் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பலகீனமான விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் இருக்கிறதோ அதை எடுத்துட்டார். அதெல்லாம் நீக்கிட்டார். பலகீனம் சொல்லி அடுத்த சஹி தல்மீஸ் இப்லீஸ், சரியான தல்மீஸ் இப்லீஸ்ன்னு சொல்லக்கூடிய சரியான அறிவிப்புகளை கொண்ட இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டார். அந்த புத்தகம் தான் நாம் இப்போது என்ன வச்சுருக்கோம்னு சொன்னால், பாடத்திட்டத்தில் இப்போ நம்ம படித்து கொள்வதற்காக வச்சுருக்கோம். புரிஞ்சுச்சா? புத்தகம் சம்மந்தமாக எப்படி இருக்குது, புத்தகத்து சம்மந்தமான இன்னும் ஒரு சில விஷயத்தை நான் சொன்னால், இந்த புத்தகம் எப்படியெல்லாம் இருக்கும், இந்த புத்தகத்தில் எப்படியெல்லாம் இருக்கும் சொன்னால், ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா, ஷைத்தான் எப்படியெல்லாம் வருவானோ அது எல்லாத்தையும் பற்றி தெளிவு சொல்லியிருக்கு. சரியா? எப்படி? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஆலிமிடம் ஷைத்தான் எப்படி செயல்படுவான். ஒரு ஆபித் இருக்கான், ஆபித்னா யாரு? வணக்கஸ்தாலி. அவனுக்கிட்ட போய் ஷைத்தான் எப்படி போவான். ஒரு பொருளாதார வைத்திருக்கக்கூடிய நபர் இருக்காரு, அவர்கிட்ட போய் ஷைத்தான் எப்படி எல்லாம் செயல்படுவான். அப்போ தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கிட்ட ஷைத்தான் எப்படியெல்லாம் அது தவறுக்கு பண்ண வைப்பான், அல்லது நல்ல மனிதர்கள்ட்ட போய் எப்படியெல்லாம் செய்ய வைப்பான், எந்த ரூபத்தில் வருவான், எந்த விஷயத்தை செய்யப்படுவான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை எல்லாம் தெளிவுபடுத்துவதோடு தெளிவு நமக்கு கிடைக்கும். முக்கியமாக என்ன இருக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் குஃபுர் நிராகரிப்பாளர்கள் எப்படி வழிகட்டு போனாங்க, அந்த கோட்பாடுகள், அந்த விஷயம் இருக்கும் தெரியுமா, அது விஷயத்தை சொல்லி கொண்டே போவார். அருமையான ஒரு விஷயம். அதுதான் என்னன்னு சொன்னால், வழிகட்ட போன நபர்கள் அல்லது அந்த நபர்கள் எப்படி எந்த விஷயத்தில் போயிட்டாங்க இதை தெளிவுபடுத்தி அப்படி போவார். நபர்களை இங்கே என்ன பண்ண மாட்டார், நபர்களை இவர் இது மூலமாக வழிகட்டார், இவர் தான் முக்கியமாக இருக்குன்னு சொல்லி காமிக்க மாட்டார். மாறாக அந்த கருத்தை மட்டும்தான் பேசுவார். அந்த கருத்தை மட்டும்தான், இந்த விஷயத்தை ஷைத்தான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாவ மனிதன் எப்படி போகிறான், இணை வைத்தல் மனிதன்ட்ட எப்படி வந்துச்சு, அந்த மனுஷன் எப்படி எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டான், எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குஃபுர் நிராகரிப்பால், அதே மாதிரி பிதஅத் அனாச்சாரம் மனிதன்ட்ட எப்படி வந்துச்சு. ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பிதத், அந்த மாதிரி ஒரு பிதத்துன்னு சொல்லக்கூடியது எல்லாரும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. மன இச்சைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு சில மன இச்சைகளுக்கு தகுந்த மாதிரி பின்பற்றக்கூடிய நபர்கள் வந்தாங்க, அவங்கவுங்க காரியத்தை சொன்னாங்க. இப்படி அப்போது எங்கெல்லாம் எந்த ரூபத்தில் வந்தானோ அந்த ரூபத்தை சொல்லப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம், அறிவு ரீதியான சில தர்க்கங்கள் பண்ணப்பட்டுச்சு. சில காலத்தில் அறிவு ரீதியான வார்த்தைகள் எடுத்து வைக்கப்பட்டது, அதுக்கான பதில்கள், அதுக்கான விஷயம் எப்படி ஷைத்தான் படுதான் மன இச்சைக்கு சொல்லக்கூடிய விதத்தில். அதே மாதிரி முக்கியமாக என்ன சொல்கிறோம்னா, கருத்து வேறுபாடுல எப்படி வருவான். கருத்து வேறுபாடு இருக்கும், அது எந்த அளவில் இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கும், அதுலேயும் தெளிவு சொல்லுவார். அதில் விஷயத்தை எடுத்து ஷைத்தான் எப்படி எல்லாம் அந்த விஷயத்தில் செய்கிறான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால், தர்க்கம் செய்யக்கூடிய நபர்கள்ட்ட தர்க்கம் செய்வாங்க, எப்படியெல்லாம் தர்க்கம் செய்யும்போது ஷைத்தான் பூந்துருவான்னு சொல்லி தெளிவுபடுத்துவார். இப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை இப்னு ஜௌசி ரஹிமுல்லா ஆரம்பத்தில் ஒரு விஷயம். இப்னு ஜௌசி ரஹிமுல்லாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அறிஞர், மாபெரும் அல்லாமா இப்னு ஜௌசின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்னு ஜௌசி ரஹிமுல்லாவுடைய அந்த செயல்பாடு, அந்த அழைப்பாளருடைய விதத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் அழைப்பு செய்யும் போது ஏகப்பட்ட நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஏகப்பட்ட நபர்கள் அவர்களுடைய வார்த்தைகள், அந்த உபதேசங்கள் கேட்டு, பயான்கள் கேட்டே திருந்திருக்காங்க. பயான், அந்த உபதேசம் அந்த அளவிற்கு தாக்கத்தோடு இருக்கக்கூடிய தாக்கம் இருக்கும். அதில் ஒரு பயான் கேட்டாலே அப்படியே அவன் அழுக ஆரம்பிச்சிருவான், அவனுடைய தவறுகளை நினைத்து வருந்த ஆரம்பிச்சிருவான். அப்போது சரி பண்ணுவார் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ். அப்படி
அந்த விஷயங்களை செய்து கொண்டு இருக்கும்போதுதான் இவருக்கு இந்த சிந்தனை தோண்டியது. என்ன, அவன் இப்படி செய்கிறோம் சொல்கிறோம், மனிதர்கள் வராங்க, அவங்க பல நேரத்தில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம சொல்லி காமிக்கவே இல்லையே, எப்படி இதெல்லாம் தெரியாமல் போச்சு. அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் சில விஷயங்களை கேட்ட உடனே ஐயோ எப்படியெல்லாம் நான் இருந்துட்டேனேன்னு சொல்லிட்டு நம்புவாங்க, அழுகுவாங்க. அது தெரியாமல் இருந்ததுனால பெரிய விஷயம் இல்லை, ஆனால் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இந்த தெரியாமல் செஞ்சுட்டேனேன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் வந்து செஞ்ச பிறகு சொல்லுவோம். அப்படி கிடையாது. நம்ம எதை செய்கிறது இருந்தாலும் முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயம், இது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இல்லையா என்ற விஷயத்தை பார்க்காமல் செய்வது தான். அந்த விஷயத்தை ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, நம்ம வந்து செய்கிறது என்பது மார்க்கம் அனுமதி தந்திருக்கா இல்லையா, இது எப்படிப்பட்ட விஷயம், இப்படிப்பட்ட விஷயம் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம பார்க்காம போனோம்னு சொன்னா நிச்சயமாக தவறுக்கு போகக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்க்க வேண்டிய, அனலைஸ் பண்ண வேண்டியது இங்கதான். நம்ம செய்யக்கூடியது, உதாரணத்துக்கு இஸ்ஹாக் பின் ரஹவை ரஹிமுல்லா, அப்துல்லா பின் முபாரக் ரஹிமுல்லா, அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, கல்வியை தேடக்கூடிய விஷயம் இருக்கு தெரியுமா, ஹுசூலுல் இல்ம், கல்வியை தேடும் போது மனிதன் எப்படி கல்வியை கத்துக்கணும், அல்லது இதே கேள்வியை நான் வந்து இன்னும் கொஞ்சம் புரியறதுக்கான நம்ம மாத்திக்குவோம். என்னன்னா, அடிப்படை கல்வி இருக்கு தெரியுமா, அடிப்படை கல்வினா என்ன, எதெல்லாம் அடிப்படை கல்வி, நிச்சயமா ஒரு அடிப்படை கல்வி என்ன என்பதை ஒவ்வொரு அடிப்படை இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் கத்துக்கணும். அது என்னன்னு சொல்லுவோம், கல்வினா எவ்வளோ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கடல் அளவுல இருக்கக்கூடிய விஷயம், அதை எல்லாரும் படித்து கொண்டு அதை பாதுகாக்கிறது, கத்துக்கிறது, செயல்படுத்துறது கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனா தலபுல் இல்மி ஃபரைதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒரு முஸ்லிமின் மீது கல்வியை பெற்றுக் கொள்வது என்பது கடமை. அந்த கடமை எத்தனை அளவுக்கு சொல்லும் போது அலியாக இல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அவனுடைய இபாதத்துகளை, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இதெல்லாம் இருக்குல்ல, இதை செயல்படுத்துவதற்கு எந்த அளவிற்கு அவருக்கு கல்வியுடைய ஞானம் தேவையோ அது செயல்படுத்தணும். ஹலால் ஹராம் இருக்கு, அதை ஹுதூத் இருக்கு, சரியா, வரம்புகள், சரியா, இதே மாதிரி ஒரு சில சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டங்களை தெரிந்துதான் நான் செயல்படுத்த முடியும் சொல்லக்கூடிய அடிப்படை ஒவ்வொரு நபருக்கும் தகுந்த மாதிரி இருக்கு. அந்த விஷயத்தை அவனை எல்லையோடு தெரிஞ்சு கொள்வது அவன் மேல கடமை. இஸ்ஹாக் பின் ரஹவை ரஹிமுல்லா அவங்க சொல்லும் போது இதே வார்த்தைகளை சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கிட்ட எப்படி செயல்படணும் சொல்லக்கூடிய ரூபத்தை அவன் தெரிந்து கொள்ளாமல் அதை அணுகினால் நிச்சயமாக அவன் என்ன செய்வான், மார்க்கத்தில் ஏதாவது ஒரு புதுமையை நிரூபிச்சிருவான். புரியுதா? நான் தொழுகணும் இல்லைன்னு சொல்லல, நான் கலிமா சொல்லணும், முதன்மையா கலிமாவை எடுத்துக்குவோமே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் சொல்லணும். ஆனா சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அப்படி சொல்லிட்டா போதுமா, லா இலா இல்லல்லாஹ் இப்படி சொல்லிட்டா, எந்த விதத்துல சொல்லணும், வார்த்தையால சொல்ற மட்டும். அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை கூட நான் எப்படி படிக்கணும், எங்க இருந்து படிக்கணும், இஸ்லாத்துல இருந்து படிச்சுக்கணும். அப்போ இருக்கக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதோடைய அர்த்தம் என்ன, நான் சொன்னேன், அதோடைய மீனிங் எனக்கு தெரியல, அர்த்தமும் எனக்கு புரியலன்னு சொன்னா அது யூஸ்லெஸ்ஸா போயிடும். தேவையில்லாத ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தையை நான் வந்து முணுங்கின மாதிரி. இப்போ என்ன ஆயிரும் சொன்னா, எந்த வார்த்தையை நான் சொன்னனோ அது அர்த்தத்தை தெரியாமலே நான் சொல்லிட்டேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். அது யார் வேணாலும் செய்யலாம், உலகத்துல யார் நபரும் இருந்தாலும் செய்யலாம். அவன் வந்து இஸ்லாத்துல இருக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லையே, சொல்றது மட்டுமா. அப்போ புரிந்து கொள்ள வேண்டியது அதை, அதோடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளணும், அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஹம்மதுல சொன்னான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீ லா இலாஹ சொல்வதற்கு முன்னாடி நீ என்ன செஞ்சுக்கணும், அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கல்வி வேணும். இதனால தான் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் என்ன செய்வாங்க, அல் இல்மு கப்லல் கௌலி வல் அமல், சொல்வதற்கும் செயல்படுவதற்கும் முன்பு எது, கல்வி வேணும்.
கல்வி இல்லாமல் நீ சொல்லவும் கூடாது, கல்வி இல்லாமல் நீ செயல்படுத்தவும் கூடாது. சாதாரணமாக இருக்கக்கூடிய தலைப்பு. அதுக்கு கீழே ஆதாரமாக கொண்டு வரக்கூடியது இந்த வசனம். அடுத்தது ஹதீஸ் கொண்டு வருவார். ஸோ நம்ம கலிமா சொல்லும் போதே நமக்கு எது அவசியமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை அறிந்து கொள்ள வேண்டியது, அது என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது தெரிந்து கொள்ளாமல் நம்ம செய்கிறது என்பது சரியான விதத்திலேயே இல்லை. இன்னைக்கு பெரும்பாலான இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடிய தவறு, இதுதான் தவறு செய்கிறோம். இங்கே தான் மிகப்பெரிய ஒரு தவறு நடக்குது நம்மக்கிட்ட. முதல் ஷைத்தான் இதுதான். ஷைத்தான் என்ன செய்யறான் நம்மக்கிட்ட, எதிராக லா இலாஹ சொல்லணும்னு என்ன இருக்குது, பல நபர்கள்ட்ட போய் கேளுங்களேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. இன்னைக்கு நான் எனக்கு நான் சொல்கிறதுன்னு நினைக்காதீங்க, தப்பு நினைக்க. எத்தனையோ கிளாஸஸை நம்ம அட்டன் பண்ணுறோம். நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க, 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள், 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள். அவர்கள்ட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தை கேட்டாலே இதாக இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில சமயம் ஒரு பையன் இது வரைக்கும் மறக்க முடியல. ஒரு பையன் சொன்னான், என்னன்னா தொழுதுட்டியாப்பான்னு கேட்டோம். அவன்கிட்ட தொழுதுட்டியாப்பா, நான் பர்மிஷன் கேட்டுட்டேன் உஸ்தாத். புரியுதா? ஏதாவது புரிஞ்ச உங்களுக்கு? நான் பர்மிஷன் கேட்டுட்டேன் உஸ்தாத். அப்போ என்னப்பா பர்மிஷன், அல்லாட்ட பர்மிஷன் கேட்டியான்னு கேட்டேன். அதாவது நான் இதுக்காக சொல்லலை, மக்களுடைய புரிதல் என்ன இருக்குது பாருங்கள். பர்மிஷன் கேட்டால் முடிஞ்சு, எப்படி ஸ்கூலில் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி அல்லது ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, சரியா? அந்த இடத்துக்கு நான் பர்மிஷன் கேட்டு லீவ் போட்டுக்கலாம். எனக்கு பர்மிஷன் கேட்டுட்டா முடிஞ்சு போச்சு. யார் இப்போ பர்மிஷன் கொடுத்தா அவனுக்கு, யார் செஞ்சா, எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. சாதாரணமாக அதுக்கப்புறம் கேட்கும்போது அதெல்லாம் வரும். இப்போது அவன் பேசும்போது என்னன்னு தெரியல அவனுக்கு, தொழுகை என்பதே அடிப்படையில் இருக்கக்கூடிய கடமை என்பது தெரியல. எந்த நிலையில் இருந்தாலும் நான் தொழுதே ஆக வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கல்வி என்பது, அறிவு என்பது இல்லை. புரியுதா? அடிப்படை கல்வி என்பது கிடையாது. அப்போ நம்ம கல்வி கற்றுக்கொள்வது, அறிந்து கொள்வது என்றது முதன்மையான இருக்கக்கூடிய விஷயம். முதன்மையானது என்ன? அறிவு, கல்வி. அது கல்வி கற்றுக்கொள்ளும் போது அடுத்தபடியாக இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னா, நான் யார்கிட்ட இருந்து கத்துக்கிறேன், யார்கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அடிப்படை. ஏன்னு சொன்னால், நான் கற்றுக்கக்கூடிய நபர் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியாமல் போச்சுன்னா, நான் சரியான கல்வி தான் படிச்சுக்கிறேன்னா எனக்கு தெரியாமல் போயிடும். அப்போது சரியான கல்வியை படித்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமானது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நபரை பார்க்குறாங்க. அந்த நபர் என்ன பண்ணுறாங்க, ஒரு குதிரைகிட்ட உணவு கொடுக்கறது எடுத்து வச்சுக்கிறாரு. ஏமாத்துற மாதிரி ஒரு செயல் பார்த்துட்டு, இமாம் பெரிய அறிஞர், பெரிய முஹத்திஸ் அவர், ஆனால் அப்படியே திரும்பிடுறாரு. எதுக்கு? ஹதீஸ் பெற்றிருக்கலாமே, அதுக்கும் என்ன இருக்குது? அவர் ஹதீஸில் எந்த ஒரு முரண்பாடும் செய்யலை, ஹதீஸ் சொல்கிறதுலையோ செய்கிறதுலையோ எந்த முரண்பாடும் செய்யலை, ஏமாத்தலை எதுவுமே இருக்குது. அவர் எது படிச்சிருக்கா அவங்கள்ட்ட சொல்ல போகிறாரு. இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் வேணும்? ஏதாவது கஷ்டமாக ஏற்படுமா? ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாரு, ஒரு சாதாரணமாக உணவு கொடுக்கக்கூடிய ஒரு பிராணிக்கு, சாதாரண ஒரு பிராணிக்கு உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்துலேயே அவர் இந்த விஷயத்தை செய்கிறாருன்னு சொன்னால், அவரை எவ்வாறு மார்க்க விஷயத்தில் நான் நம்புவது? எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கை எனக்கு கொடுக்கல. அப்போது சரியான கல்வி தான் நான் அவர்கிட்ட கற்றுக்கிறேன்னு சொல்லக்கூடிய, எனக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நபராக அவர் இருக்கணும். அந்த விதத்தில் இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கி பார்க்குறோம். நம்ம ரொம்ப முக்கியமான என்னன்னு சொன்னால், அடிப்படையிலேயே எங்கே இருந்தாலும் அது எந்த ஒரு தப்பாக சொல்லணும்னு நினைக்கக்கூடாது, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் எடுத்துக்கொள்வது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, எங்கே இருந்தாலும் வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டான், அதை எடுத்து கல்வின்னு சொல்லி பரப்ப ஆரம்பிச்சிருவான். அதில் என்ன இருக்குது, என்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்படிப்பட்டதாக இருக்குது, எதுவுமே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய கூகுள் தான் எல்லாருக்கும் அல்லாமாவாக இருக்கார். சரியா? கூகுள்லேருந்து படிக்கக்கூடிய கூகுளோடைய ஆசிரியராக மாறி போயிட்டோம். அவர் தான் ஆசிரியர் நமக்கு சொல்லக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை காப்பாற்றணும். அதே மாதிரி மனிதர்கள்ட்ட, இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட போய் பார்க்கும்போது
எப்படி இருக்குது, எந்த விதத்தில் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த நபர் சொல்கிறதுக்கும் அவருக்கும் ஏதாவது இருக்கான்னு சொன்னால் எதுவுமே இல்லை. குர்ஆன் ஹதீஸ்லேருந்து பல நபர்கள் சொல்கிறதே இல்லை. குர்ஆன் ஹதீஸ் சொன்னாலும் அதிலேருந்து அப்போ மக்களை நம்ம தேர்வு செய்யும்போது, அந்த ஆசிரியர்களை தேர்வு செய்யும்போது இவர் என்ன இருக்கார், எப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பார்ப்பது என்பது மிக அவசியம். அது பார்க்காம நான் கல்வி கற்றுக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் முடியாது. சரி, இதெல்லாம் வேண்டாம், நம்ம எனக்கு கல்வி தானேன்னு சொல்லி நினைக்கலாம். அதே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் அம்மா பேசுகிறேன். सलाम सलाम। अच्छा हूँ मैं। अब बयान में हूँ, बयान कर रखा हूँ। अच्छा नहीं, परवाह नहीं, बाद में बोलता। अच्छा मैं மன்னிக்கணும். இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், நம்ம கற்றுக்கிறக்கூடிய அந்த ஆசிரியர் இருக்காங்கல்ல, அந்த ஆசிரியர் ரொம்ப முக்கியமானது. அவரை நம்ம சரியாக பார்க்கல, சரியாக இது செய்யலைன்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. இப்போது எல்லாரும் இன்றைக்கி வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, கல்வி தானேங்க, அவர் குர்ஆன் ஹதீஸ்லேருந்து தானே சொல்கிறாரு, குர்ஆன் படிச்சிருக்காரு, ஹதீஸ் படிச்சிருக்காரு, சரி ஓகே. இப்போ அதே மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, எந்த கடையில் வாங்கணும், எப்படி வாங்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையா? ஏன் பார்க்குறீங்க? எந்த கடையில் வேணாலும் போய் வாங்கிக்கிங்க. தரம் ஏன் பார்க்குறீங்க? ஏன் குவாலிட்டி பார்க்குறீங்க? யார் விற்கிறாங்கன்னு ஏன் பார்க்குறீங்க? ரேட்டு ஏன் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறீங்க? அங்கே போன ஒரு ஃபிக்ஸ் ரேட்டு, இங்கே போன கம்மி ரேட்டுன்னு சொல்லி ஏன் பார்க்குறீங்க? எல்லா இடத்துலையும் போய் வாங்கிடுறீங்க. இப்போது நமக்கான உலகத்தில் வாழும்போது சாதாரணமாக இருக்கிறதுக்கே இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய நபர்கள், சாதாரணமாக கொடுக்கல் வாங்கிறதுலேயே நம்ம என்ன செய்வோம், யார்கிட்ட பிஸ்னஸ், யார்கிட்ட படிச்சுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், ஒப்பந்தம் பண்ணும்போது இதுவும் அதிகமாக அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது நபர்களை ஏன் ஜல்லடை போடணும்? அப்படி போடவே தேவையில்லை. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பார்த்துக்குவோம். சரி, அது போடணும், அதுவும் தேவையில்லை. ஒரு சாதாரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு படிக்கக்கூடிய 10th 12th சொல்லிட்டு ஒரு ஆசிரியரை நம்ம பார்க்கும்போது, ஒரு சாரை பார்க்குறோம், ஒரு டீச்சரை பார்க்குறோன்னு சொன்னால் என்ன பார்க்கணும், என்ன செய்கிறோம்? ஒரு குவாலிட்டி இருக்கா, அவர் படித்திருக்காங்களா இல்லையா, எங்கேருந்து படித்தாங்க, அவருக்கு அந்த சப்ஜெக்ட் எடுக்க தெரியுமா தெரியாதா, அல்லது அந்த மேக்ஸ் போடுறது, அது சயின்ஸு, அதை பற்றியான அடிப்படை நாலேஜ் கூட இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போமா இல்லையா? பார்க்குறாங்களா இல்லையா? இப்போது அதை பார்க்காம எப்படி ஒரு ஆசிரியர் அவங்க வச்சுக்குவாங்க? அது இல்லாமல் எங்கேயுமே வைக்கிறது இல்லை. யாரும் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்தாபனம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனம் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட உலகத்துடைய நீதிக்கே நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு நாமே வைத்திருக்கும் போது, இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான எந்த பேஸும் இருக்கக்கூடாதா? இது நியாயமான விஷயம் தானே நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியது. அப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இது மிகப்பெரிய ஷைத்தானுடைய விஷயம். என்னன்னு சொன்னால், எங்கே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நபர் இருந்தாலும் சரி, அதை கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவர் மார்க் அறிஞர் தானே, சரி இருக்கட்டும், ஆனால் அதுக்கான பேஸ் என்ன? அவர் மார்க்கத்தோடைய அறிஞர்னு சொல்லக்கூடிய அந்த பேஸை எப்படி, யார் சொன்னாங்க, யார் அங்கீகரிச்சிட்டாங்க? ஒரு சமுதாயம் அங்கீகரிக்கணும். புரியுதா? சரி, இப்போ நம்ம திருமணம் பண்ணுறேன், நான் ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஒரு பேப்பரை எடுத்துடுறேன், ரிஜிஸ்டரே வச்சுக்குவோம், பள்ளிவாசல் ரிஜிஸ்டர், நான் பேப்பரை எடுத்துகிட்டு நான் சைன் பண்ணிக்கிறேன், நான் திருமணம் போட்டுக்கிறேன், ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்குவீங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்குவாங்களா? ஏதோ ஒரு பேப்பர் நான் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நான் அடித்து அதை சைன் பண்ணி இதை இருக்கக்கூடிய 4 பேர் சைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அவங்கக்குள்ளே, ஓகேவா? திருமணம்னா எதுக்கு ஒரு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வெளியில் போய் செய்கிறதுக்கும் அல்லது திருமணம் என்ற அடிப்படை செய்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன? மக்களுக்கு தெரியணும். நிக்காஹ் தான் அங்கே முக்கியமானது. இவருக்கு, இந்த நபருக்கும் இந்த சகோதரிக்கும் என்ன திருமணம் நடந்திருக்கு, இவர்கள் மத்தியில் ஒப்பந்தம் நடந்திருக்கு என்பதை பொது மக்களுக்கு தெரியணும். அங்கே இருக்கக்கூடிய, அட்லீஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய, எங்கே வாழ்கிறாங்க அந்த நபர், அந்த பெண்மணி, அந்த தம்பதிகள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இருக்கக்கூடிய வட்டாரத்தில் தெரியணும், இவங்க யார், திருமணமான தம்பதி சொல்லி தெரியணும். இது சமுதாயம் தரக்கூடிய ஒரு அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் பெற்ற பிறகு தான் முடியும். அங்கீகாரம் பெற்றிருக்காம இருந்தால் அதுக்கு வேற பேர் சமுதாயத்தில். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது. ஆக நம்ம யார்கிட்ட இருந்தாலும் எப்படி வேணாலும் சொல்லக்கூடிய விஷயம் என்பது இங்கே கிடையாது.
என்ன செய்யணும்? அதுக்கான நபர்கள் யார் வந்து அது சொன்னாங்க, எப்படி அந்த நபர், அந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஏன் காரணம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு பார்க்குற உலகத்தில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏன் வந்து வரலாற்றில் இருக்கக்கூடிய அடிப்படை எல்லாமே போச்சு இல்லை, எல்லாமே கை சேர்ந்தமாச்சு இல்லை, அது ஏன் அப்படி ஏற்பட்டு போச்சு? முக்கியமாக நம்ம படிக்கக்கூடிய விஷயம், ஆரம்பத்தில் நம்ம பாடத்துடைய போகவே இல்லை, உள்ள மேலே இருக்கக்கூடிய விஷயம். அது என்னன்னு சொன்னால், இப்போ படித்தோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் படித்தோமா இல்லையா? அது தெரியும் எல்லாருக்கும். முதன்மையாக அல்லாஹ் என்ன சொன்னான்? சூரா பக்ராவுடைய ஆரம்ப வசனமே படிப்போம். நீங்கள் சொல்லுங்களேன், என்ன சொன்னான் அல்லாஹ்? இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா, நான் ஒரு நபரை கலீஃபாவை படிக்க போகிறேன். அப்போ உடனே மலக்குகள் என்ன சொன்னாங்க? கால அத்தஜாலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, நீ கொலையும் கொள்ளையும் வந்து இது செய்யக்கூடிய நபரையா படிக்க போகிற? அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த ஜின்கள், அவங்க வந்து உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? குழப்பமும் கொலையும் ரத்தத்தை சீண்டக்கூடியது, சண்டை போடக்கூடிய நபர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அந்த நபர்களை பார்த்து மலக்குமார்கள் புரிஞ்சாங்க, இவங்க இப்படி தான் போல. சில நபர்கள் இருந்தாங்க அப்படி, ஆனால் அதை சொல்லலை, நல்லது விஷயத்தில் இல்லை, அதை சொல்லிக்காம இப்படிப்பட்டது அதிகமாக செய்யக்கூடிய நபர்கள் இருக்கும்போது சொல்லும். உடனே அல்லாஹ் தானே சொன்னான், எனக்கு தெரிந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. சொன்ன உடனே மலக்குமார்கள் அமைதியாயிட்டாங்க. அப்போ இங்கே புரிந்து கொள்வதற்கான முதல் அடிப்படை, முதல் விஷயமே என்ன இருக்கு? யார் சொல்லக்கூடிய அல்லாஹ். அந்த வார்த்தை சொன்ன உடனே மலக்குமார்கள் அமைதியாயிட்டாங்க. மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்படி அப்போ அல்லாஹ் வந்து சொன்ன பிறகு அமைதி, மௌனம் ஆயிட்டார். எதுவுமே கேள்வி எதுவுமே இல்லை. ஏன்னா அல்லாஹுடைய விதம் அப்படி. கற்றுக்கிறாங்க, தெரிந்து கொள்கிறாங்க. இந்த விஷயம்தான் நமக்கு முக்கியம். முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் அறிவு, நம்ம கல்வி என்ற ஒரு விஷயம். அல்லாஹ் கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து எந்த ஒரு கேள்வியும் எந்த விஷயமும் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்க, அல்லாஹ் என்ன செஞ்சான்? டைரெக்டாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படித்த பிறகு நேரடியாக கொண்டு வந்து ஃபகால் அம்பி ஓனிபி அஸ்மாயி ஹாவுலா, எல்லா இருக்கக்கூடிய பேர்களையும் அங்கே சொல்ல வச்சான், கற்றுக் கொடுத்தான். அல்லமல் அஸ்மா குல்லஹா, எல்லா இருக்கக்கூடிய பேர்களும் அது சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்துட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி மலக்குகள் முன்னாடி வந்து வச்சான். அந்த அவர் ஒரு விஷயம் போது ஒரு எக்ஸாமாக ஒரு விஷயங்க போகுது, கேட்குறாங்க, அது இருக்குது. இப்போ அல்லாஹ் கொண்டு வந்து ஒரு நபரை வச்ச உடனே முக்கியமாக புரியுதா? யார் கொண்டு வந்து வச்சா? தெரியுதா இல்லையா? அப்போ நமக்கு பாடம் எங்கிருந்து? அவர் ஆசிரியராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கேள்வியாக கேட்டுக்கிறீங்கன்னு சொல்லல, அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் இதை வைக்கிற மாதிரி சில நபர்கள் எழுதியிருக்கக்கூடிய அடிப்படையை வச்சுக்கோ, ஏதோ ஒன்று, எந்த ரூபத்தில் பார்த்தாலும். ஆனால் யார் வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க இங்கே நிற்கிறதுக்காக, அந்த முன்னாடி வர்றதுக்காக? அல்லாஹ்வுடைய விஷயம். அப்போ மலக்குகள் பார்த்துட்டு மலக்குக்கிட்ட போகுது. அப்போ மலக்குகள் என்ன சொல்கிறாங்க? அந்த வார்த்தை, அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, புரியுதா? ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை முக்கியமாக, நான் உங்கள்கிட்ட சொல்லலையா? எனக்கு தெரியும், நான் உங்களோட மறைவான விஷயத்தை எல்லாத்தையும் நான் அறிந்தவன், அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? முக்கியமாக எல்லாரும் சஜ்தா செய்யணும்னு சொல்கிறான். அப்போது இங்கே இந்த இடத்துல சஜ்தா செய்யணும்னு சொன்ன உடனே எல்லாரும் சஜ்தா செய்கிறாங்க, இப்லீஸ் சஜ்தா செய்யலை. ஏன் இப்லீஸ் சஜ்தா செய்யலை? பெருமை அடிச்சான். அல்லாஹ் கிட்ட சொன்னான், நான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டேன், அவன் மண்ணால் படைக்க. சரியா? அப்போது இந்த வார்த்தை சொன்ன உடனே இது தப்பா இருக்கா? இந்த வார்த்தை தப்பா? வார்த்தை சரியாக தானே இருக்குது. வார்த்தை பெரிய விஷயம் இல்லை. ஏன் நான் எப்படி படைச்சிருக்கேன், அவன் எப்படி இருக்கு, அது பார்த்துருக்கான், அவன் ஷைத்தான் பார்த்துருக்கான், அனுபவத்தில் வந்த விஷயம். வார்த்தையில் எந்த ஒரு பிழையும் கிடையாது. ஆனால் யார்கிட்ட சொல்கிறோம்? ரப்புக்கிட்ட. சரி, இது ஒரு விஷயம். அடுத்தது, அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொன்ன பிறகு அதுக்கு
மாற்றமான ஒரு கேள்வியோ அல்லது மாற்றமான ஒரு காரணத்தை சொல்வது என்பது முதல் வழிகேடு. புரியுதா உங்களுக்கு? ஷைத்தானுக்கு அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லும் போது என்ன அபா வஸ்தக்பரான்னு சொல்லிட்டு சூரா ஆராஃப்ல சொல்றான். நீ என்ன செஞ்ச? அபா, மறுத்து விட்டாய். எதை மறுத்தான் ஷைத்தானு? அல்லாஹ்வுடைய கட்டளை மறுத்து விட்டான். மலக்குமார்கள் அதை என்ன செய்யல, மறுக்கல. உடனே சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் அது அல்லாஹ்வுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யுங்கன்னு சொன்ன உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஷைத்தான் அதற்கு ஒரு வார்த்தையை கேட்டான், ஒரு வார்த்தையை சொன்னான். கட்டளையை கீழ்ப்படிகிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த கட்டளை கீழ்ப்படியாமல் நான் சொல்ல ஆரம்பிச்சோன்னு சொன்னா நமக்கான வழிகேடுகள் ஆரம்பிச்சோம். அங்கதான் பெருமையை நுழையக்கூடிய விஷயமா நமக்கு மாறி போகும். அப்ப கட்டளை வந்தவனே அவன் மறுக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அபா, நீ நிராகரிப்பு பண்ண. அடுத்தது என்ன? நிராகரிப்பு பண்ணதுனால எப்படி, எந்த விதத்துக்கு போச்சு அது? வஸ்தக்பரா, நான் இருக்கக்கூடியது பெருமை என்பது என்னுடைய சேர்ந்து இருக்கக்கூடியது, நான் பெருமை, நான் என்னுடைய கண்ணியம், என்னுடைய மரியாதை, மதிப்பு என்பது நீ இழந்துட்ட, நீ மறந்துட்ட. நீ நினைக்கல, யார் சொல்றாங்கன்னு நீ பார்க்கல. புரியுதா? அல்லாஹ்வுடைய கண்ணியம் அல்லாஹ்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அந்த யோசிக்காம சிந்திக்காம ஒரு கேள்வி கேட்டா அது பதில் ஒரு காரணத்தை எடுத்து வச்சான் தெரியுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் அதுக்கு சொல்லக்கூடிய விதத்துல. இப்போ மனிதனுக்கிட்ட அந்த ஷைத்தான் சொல்ல ஆரம்பிச்ச உடனே வஸ்தக்பரா, பெருமை அடைத்து விட்டது. இப்போ முக்கியமாக ஆசிரியருடைய விதமா இருந்தாலும் சரி, ஆசிரியருக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் சரி, நம்ம படித்து கொள்ள வேண்டும். இதுக்காக தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாக்காம போய் செயல்படும் போது வரும்போது நமக்கு பெரிய இழப்புகள் ஏற்படும். அப்போ இப்னு கையும் ரஹிமுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை, அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அது தவிர்த்து கொள்ளணும்னா என்ன? சிம்பிளா இந்த புத்தகம் இருந்தாலும் சரி, மற்ற புத்தகங்கள் இருந்தாலும் சரி, மகாயிது ஷைத்தான் சொல்லக்கூடியது, இப்னு அபி துனியா எழுதியிருக்கிறது, இப்னு கைம் எழுதியிருக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம். 7 விஷயத்தை சொல்றான் இப்னு கைம் ரஹிமுல்லாஹ் அவர்கள் மதாரிஜ் சாலிகின் என்ற புத்தகத்தில் 7 விஷயத்தை தெளிவுபடுத்துறார். சுருக்கமா இந்த புத்தகத்து சுருக்கம் என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு சில வார்த்தையில சொல்றேன். முதன்மையாக ஷைத்தான் நம்மளை எப்படி வழிகெடுப்பான்னு சொல்லக்கூடிய விதத்துக்கு 7 தந்திரங்கள் இருக்கு. அவன் 7 விதத்துல நம்ம கிட்ட வரான். இப்னு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடியார்கள், அது இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் எப்படி வழிகேடணும் சொல்லக்கூடிய கையாளக்கூடிய விதம் என்பது ஒவ்வொரு நபருக்கும் தகுந்து வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமாக. அப்போ மனிதன்ட்ட அவன் வரக்கூடிய விதம் என்பது மாறுபடும். அப்போ இதுல எது இருக்கு எது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அந்த நபரை பார்த்து தான், அந்த நபரை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம பேசணும். சரியா? இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது 7 விஷயம் என்ன? 7 விஷயம் என்னன்னு சொன்னா, முதன்மையாக குஃப்ர், நிராகரிப்பு. எந்த விதமான நிராகரிப்பு இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நிராகரிக்கிறது, மார்க்கத்தை நிராகரிப்பது, இஸ்லாத்தை நிராகரிப்பது, மலக்குமார்களை நிராகரிப்பது, ரசூல்களை புத்தகங்களை நிராகரிப்பு செய்வது, சரியா, விதியை இருக்கக்கூடிய விஷயங்களை நிராகரிப்பு செய்வது, இதற்காக எப்படி வேணாலும் கொண்டு போறதுக்கான வழிகளை திட்டுவோம். புரியுதா? எல்லாரும் ஒரே விதத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் விதியோடைய அடிப்படையில் இருப்பாங்க. அவங்கள அதுலயே கொண்டு போய் நிராகரிப்பு செய்ய வச்சிருவாங்க. புரியுதா? அப்போ இது முக்கியமாக ஒரு விஷயம். அப்போ சில பேர் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளணும், அல்லாஹ்கிட்ட போகணும்னு பார்ப்பான், நெருக்கமா இருக்கணும்னு பார்ப்பான், அப்படியே போயிட்டே இருப்பான். திடீர்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை கொண்டு போடுவான். அல்லாஹ்க்கு எப்படி இருப்பான், அல்லாஹ்வுடைய தோற்றம் இப்படி கேட்க வர ஆரம்பிச்சா இவனுடைய விஷயம் அங்கிருந்து ஆரம்பிக்கும். சரியா? இப்போ ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த விஷயம் வரும்போது, அல்லாஹ்வுடைய விஷயம் வரும்போது, அல்லது அவன் சிந்தனை வரும்போது, அந்த ஊசலாட்டங்களோ, அந்த நினைப்புகளோ, சிந்தனைகளோ,
அல்லது மன இச்சைகளோ, சரியா, மனசில் தோண்டக்கூடிய சில செய்திகள், அந்த விஷயம் வரும்போது முதன்மையாக நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபஸ்ட்டு கேட்கும், அது நல்லதோ கெட்டதோ அது அப்புறமா. நல்லது இருந்துச்சுன்னா சரி பார்ப்போம், ஆனால் நல்லதோ கெட்டதோ ஃபஸ்ட்டு ஷைத்தான் ரூபத்திலேருந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாத்துடணும். அதுக்கப்புறம் தான் இது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இந்த வந்திருக்கக்கூடிய விஷயம் என்கிட்ட சிந்தனை ஏதோ இருக்குது, என்கிட்ட ஊசலாட்டம் வந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை தோணுது, ஏதோ ஒரு கல்வியேன்னு வச்சுக்குவோமே, ஒரு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு, அருமையான ஒரு பாயிண்ட்டு, அப்படி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு வந்துருச்சு. அப்போ அந்த பாயிண்ட்டு சரியானது தான் சொல்லிட்டு எங்கே போய் இப்போ பார்த்துக்கணும்? உலமாக்கள்கிட்ட போகணும். ஃபஸ்ட் அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போகணும்? அஹ்ல ஸிக்ர், அது சம்பந்தமான படித்திருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போகணும். அல்லது நீங்கள் குர்ஆன் ஹதீஸை படிச்சிருக்கணும். குர்ஆன் ஹதீஸை முழுமையாக நீங்கள் கற்று அறிந்து இருக்கக்கூடிய அடிப்படையை வச்சு அதுக்கப்புறம் அதில் எப்படி பண்ணணும், எது சரி எது தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வேறுபாடு தெரிந்திருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது என்ன, எப்படி, எந்த விதத்தில் இருக்குது, எந்த விஷயத்தில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கணும். ஆனால் இங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது தெளிவாக. என்ன? இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன? ரொம்ப முக்கியமானது விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த கருத்து, எந்த ஒரு சிந்தனை சரியா வந்துச்சோ அதை கொண்டு போய் நிரூபிக்கிற விதமாக இங்கே இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒரு விஷயத்தை தோணுச்சு, குர்ஆன் ஹதீஸில் இது இருக்குன்னு சொல்லி நான் அதுக்கு ஆதாரத்தை தேடிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நடக்கக்கூடிய மிகப்பெரிய வழிகேடு இதுதான். சரியா? முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள் இவங்கெல்லாம் வழிகேட்டு போன விதத்தினுடைய முதன்மையான விஷயம் இது. தனக்கு தெரிந்த ஒரு விஷயம் வந்திருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஆதாரத்தை கொண்டு போய் வச்சிடுறது. இதுக்கு அதுதான் ஆதாரம், இதுக்கு அதுதான் ப்ரூஃபை கொண்டு போய் வைக்கிறது. அது சரியா தப்பான்னு சொல்லி பார்க்குற விதத்தில் இல்லை. ஃபஸ்ட்டு இது சரியா, இது இந்த மாதிரி யோசிக்கலாமா, இந்த கருத்து சரியா தப்பான்னு சொல்லக்கூடிய அந்த விதத்தை பார்க்கணுமே தவிர இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, தனக்கு தோன்றியது சரிதான், அதுக்கு எப்படி வேணாலும் ஆதாரத்தை தரட்டணும். எங்கே இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சம்பவத்தில் எங்கேயோ இருக்கும், நமக்கே புரியாது, ஆனால் இது ஆதாரம்னு சொல்லி கொண்டு பேசுவோம். புரியுதா? இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறைகளில் ரொம்ப முக்கியமான வழிகேட்டுக்கு நம்ம போகக்கூடிய விஷயத்தை ஓப்பன் பண்ணோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு வந்த கருத்தை எது இருந்தாலும் சரி அதுக்கு உரிய நபர்கள்ட்ட ஒப்படைக்கணும், அது கேட்கணும். இல்லை நாமளா செய்கிறோம்னு சொன்னீங்க, இன்றைக்கி அதிகமாக நாமளா செய்யணும்னு சொல்லக்கூடிய அடிப்படை எடுத்ததுனால ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஆலிம்கள் யார்? எல்லாரும் ஆலிமாகிவிட்டாங்க. எல்லாருக்கும் குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்சு போச்சு. புரியுதா? இன்னொன்று முக்கியமான இது என்னன்னு சொன்னால், இந்த குர்ஆன் ஹதீஸ் இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் அரபியிலே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல. ஏன் எல்லாரும் எடுத்து படிக்க போகிறாங்க? நல்லது தானே, நல்லா படித்தா நல்லது தானே. மொழிபெயர்ப்பு பிரச்சனை இருக்குது. அதை விட என்னன்னு சொன்னால், தமிழில் வந்தது அதுதான் உண்மைன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கோம். தெளிவாக ஒரு புரிந்து கொள்வதற்காக நம்மளுடைய மொழிக்கு உருது மொழியில் இருந்தாலும் சரி, கன்னடா மொழியில் இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் மொழியில் வந்தாலும் சரி, அது மாற்றி படிக்கிறோம். புரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய லாங்குவேஜில் புரிந்து தப்பு இல்லை, ஓகே தான். ஆனால் எதை படிச்சோம் அதுதான் உண்மை. சரியா? ஆனால் எங்கே போகிறது இல்லை, அரபி மூலத்துக்கு போகக்கூடிய அந்த ரூபத்துக்கு கூட நமக்கு வர்றதில்லை. பெரும்பாலும் நபர்கள் இன்னைக்கு அந்த சிந்திக்கிற அது படிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க, குர்ஆன் தர்ஜுமா வச்சு படிங்க, சிந்திங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தை பாருங்க, நல்ல விதத்தில் ஓடு செய்யுங்க. ஆனால் அதை வச்சுட்டு இவனுடைய கற்பனைக்கு கொண்டு போகிறது, இவனுடைய விஷயத்தை கொண்டு போகிறது. அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், ஸோ இதுக்கான விஷயம் இங்கே இருக்குது, அதுக்கான விஷயம் இருக்குது. தெளிவாக சொல்ல போகணுன்னா அஹ்லுல் குர்ஆன் செய்யக்கூடிய விஷயமே இதுதான். மிகப்பெரிய ஒரு விஷயம் இங்கே தான் வழிகெடுக்க போகிறக்கூடிய விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரூபம் அது. அவன் இதனால தான் முக்கியமாக போக ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறதில்லை, தமிழ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறானே தவிர குர்ஆன் அந்த வார்த்தைகள் என்ன, அல்லாஹுடைய வார்த்தைகள் அரபி மூலம் என்ன, அரபி வார்த்தைகள் என்ன,
அதை படிப்பதோ அதுக்கு போய் அணுகிறதோ அதோடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதோ என்ற முயற்சி கூட இல்லை இன்னைக்கு. எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. அப்போ குஃபுருன்னு சொல்லக்கூடிய விதத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, குஃபுரு காலத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆரம்ப காலத்துல இருக்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்த குஃபுரு தான் இன்னைக்கும் இருக்கா? சரியா? கொஞ்சம் போயிருக்கு, இன்னும் போயிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட எப்படி எந்த குஃபரை கொண்டு வந்தாதான் அந்த மனிதர் வழிகிட்டு போவான்னு சொல்லக்கூடிய ஞானம் யார்கிட்ட இருக்கு? யார் செஞ்சுட்டு இருக்கான்? அந்த கல்வி ஷைத்தான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதே குஃபரை கொண்டு இங்க வச்சேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிடுவான்? தெரிஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு இன்னைக்கு மார்க்கெட்டிங்ல ஒரு விஷயம் நடக்குது, அதிகமா எல்லாருக்கும் தெரியும். எம்எல்எம் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நடத்துறான். ஒரு கம்பெனியில பார்த்தா எம்எல்எம் அடிப்படையில் பிஸ்னஸ் வச்சு செஞ்சுட்டே இருப்பான். அங்கே ஏதாவது கொஞ்சம் பிஸ்னஸ் கம்மியாக வச்சுன்னு வச்சுக்கோங்க, தெளிவாக சொல்லணும்னா 1997 ஆரம்பத்தில் அமெரிக்காவிலேருந்து ஒரு விஷயம் ஆமேன்னு சொல்ல கம்பெனி வருது, இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். எம்எல்எம் அது சரியா தப்பா நான் பேச வரல, அதுக்கு விட்டுருங்க என்ன, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஹவுஸ் பில்லாஹ் ஷைத்தான் ரஜீம் அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா எம்எல்எம் வச்சு செஞ்சான். அப்போ அந்த நேரத்தில் நல்லா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது எல்லாம் சேல்ஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சேல்ஸை குறைச்ச உடனே அதே பிஸ்னஸோடைய பேரை வேற பேர் கொடுத்துட்டான், வேற கம்பெனி மாத்திட்டான். அது ஹலாலா ஹராம இஸ்லாமிய அடிப்படையில் நான் பேசல. அடுத்த கம்பெனின்னு அடுத்த நபர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சான்? இதே ரூபத்தை வேற ரூபத்திற்கு, இதே விஷயத்தை வேற ரூபத்துக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு விதத்தை கொண்டு வந்தாங்க. எம்எல்ஏலாம் நம்ம பண்ணலைங்க, நான் உழைக்கிறேன், நான் போறேன், நான் செய்யறேன், நான் பேர்ட்டு செய்யறேன், வேற ரூபத்துக்கு ஹலால் பண்றதுக்கான வேலை. ஒரு அளவுக்காக அங்க ஒரு சில விஷயத்தை வச்சு பேசுற மாதிரி இருந்துச்சு. இங்க போன பிறகு என்ன ஆச்சு? இல்லைங்க, ஒரு நபர் பார்க்குறாரு, அவர் செய்யறாரு, முதல்ல இருக்கக்கூடிய நபர் அவர் போய் பேசணும்ல, அது பேசுறதுக்கு பேச வேண்டாமா? அவர் 2 பேரை என்ன சேர்த்து விடுறேன், அந்த நபர்கிட்ட எவ்வளோ மன்றாட வேண்டியது இருந்துச்சு தெரியுமா? சரி, அந்த 2 பேரும் ஓகே. அதுக்கு கீழே வரவங்களுக்கு அவங்களோட பைசா உங்களுக்கு எதுக்கு வருது? இப்போ கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, இல்லை அவங்க மூலமாக உழைப்பு வருது இல்லை, எப்படியெல்லாம் ஆதாரம் கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் ஆதாரம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூபங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய ஆதாரங்களே மாறிட்டு போகுது. இப்படி தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஒரு விதத்தில் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கருத்து தான் மாறுமே தவிர அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரூபங்கள் வெவ்வேறு ரூபத்தில் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். பிரான்ச்சஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்துக்கலாம், வெவ்வேறு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சாலிஹ் ஃபௌதான் ரஹிமுல்லாஹ் அவர்கள் அருமையான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அவங்களுடைய ஃபத்வாக்கள், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. பல நபர்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் பல விதமான விஷயங்கள். அதுக்கு ஒரு மாணவர் என்ன செஞ்சாருன்னா, மிக அருமையான ஒரு வேலை. அவர் சொல்லி இருக்கக்கூடிய எல்லா ஃபத்வாக்கள்லேயும் முக்கியமாக மனஹஜ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை, அல்ல அஜூபத்துல் அசீலா வி மனாஹிஜின்னு சொல்லிட்டு அது வார்த்தை. அப்போ மனஹஜ் சம்பந்தமாக, வழிமுறை சம்பந்தமாக அவர்கிட்ட கேட்கப்பட்ட எல்லா கேள்வியும், அதுக்கான அவர் சொல்லப்பட்ட பதில்கள் எல்லாத்தையும் ஒன்று தெரியுது. அதுக்கு கொஞ்சம் எங்கேயாவது விளக்கங்கள் தேவைன்னா அதையும் சேர்த்தார். எல்லா இடத்துலையும் படித்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் சாலிஹ் ஃபௌதான் தெளிவுபடுத்திட்டார் எல்லாத்தையும். இன்னைக்கு வழிகேட்டில் எந்தெந்த ரூபத்தில் வழிகெடுக்கிறாங்க, எந்தெந்த ரூபத்தில் வராங்க, மனஹஜ் ஒவ்வொருத்தரும் தனக்கான ஒரு வழிமுறையை வச்சுட்டு போகிறான். அவனுக்கான சுயமாக இருக்கக்கூடிய மனஹஜ் சலஃப்னா இன்னும் தெரியாது, ஆனால் மனஹஜ் சலஃப்லேயே வேற ஒரு ரூபம் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக இது இப்படி போகுது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தெளிவுபடுத்துறது. அந்த புக்கு வந்திருக்கு, தமிழில் உருதுவில் மொழிபெயர்த்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் பல இடத்துல கிளாஸஸ்லாம் நடத்தியிருக்காங்க. அப்போ அந்த புத்தகத்தை படிக்கும்போது, அந்த கிளாஸஸில் உட்காரும் போது படிக்கும்போது நமக்கு புரியுது இன்றைக்கி எப்படியெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு, எப்படியெல்லாம் எழுதுகிறாங்க, எப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதோடைய ஆணி வேறு, அதோடைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவன் எடுத்துக்கப்படுது. ஸோ இன்றைக்கி சொல்லக்கூடிய கருத்துகள் நமக்கு புதுசாக இருக்குது, வேலைஸாக தெரியுது, நமக்கு இது வரைக்கும் நம்ம கேள்வியே படலை, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லப்பட்டால் வேறு ஏதோ ஒரு இருக்குது, பேஸ்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் தான் சொல்ல இருப்பாங்க.
அதில் தான் வந்திருக்கு. அப்போ என்னன்னு சொல்லி நம்ம அணுகாமல் தெரிந்து கொள்ளாமல் அது அணுகிறோம், அது பின்னாடி போகிறோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம். இப்போ ஏன்னா குஃப்ர் இந்த விதத்தில் அதிகமாக பரவிக்கிட்டே இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, அடுத்த விஷயம் பிதாத், அனாச்சாரம். குஃப்ர்லையும் அந்த நிராகரிப்பு, ஷிர்க் இதெல்லாம் வரும், சரியா? அதே மாதிரி பிதாத் இரண்டாவது அனாச்சாரம். அனாச்சாரம் எப்போது? மனிதன் எப்போது செயல்படுறது, அவனுடைய செயல்பாடுகள் சுன்னத்துக்கு தகுந்த மாதிரி வைக்கலையோ அப்போ அனாச்சாரம் வந்துடும். நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடும், நமக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் எதை நோக்கி இருக்கணும், நான் இதை செயல்படுத்துறது சுன்னத்தில் இருக்கா இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நாம் பார்க்காம அதை பற்றி செய்யாமல் நம்ம செய்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கு பேர் தான் பிதாத். இப்போது பிதாத்துகள், எந்த ஒரு பிதாத்தை நம்ம செய்யப்படுறோமோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தை நம்ம அடிச்சிருவோம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள் மிகப்பெரிய அளவில் என்ன செய்யும்னு சொன்னால், அல்லாஹுடைய தூதுத்துவ பணியை அழிப்பதற்கான விஷயம். அது புரியுதா? அல்லாஹ் என்ன செஞ்சான், தூதுத்துவ பணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். அந்த தூதுத்துவ பணியை அழிப்பதற்கான வேறு தான் இந்த அனாச்சாரங்கள். அந்த அனாச்சாரங்கள் ஒவ்வொருத்தட்டையும் வர்றது வெவ்வேறு விதமாக இருக்குது. காலத்துக்கு தகுந்த மாதிரி வரும், காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை பேசுவாங்க, வெவ்வேறு ரூபங்கள் கொடுப்பாங்க. அது நியாயமான அடிப்படையில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இன்றைக்கி நாம் இது தானே செய்கிறோம், நம்ம இது தானே பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. பெரிய விதம் கிடையாது. இப்போ இன்றைக்கி பாருங்கள், அதிகமாக மீலாது நபின்னு சொல்லி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டாங்க, அது சரி இருக்கட்டும். அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்கிறோம், நம்ம பெரிய ஒரு விஷயம்லாம் செய்யலைங்க. அன்றைக்கி ஒரு நாள் இருக்குது, அந்த நாளைக்கு என்ன செய்கிறோம், பயான்கள் பண்ணுறோம். பயான் பண்ணக்கூடாதா? தப்பு இல்லையே, பயான் பண்ணலாமே. அனாதைகளுக்கு சோறு போடக்கூடாதா? உணவு இல்லாதவங்களுக்கு சோறு போடக்கூடாதா? அதை செய்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? நன்மையான காரியம் தானே செய்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது இல்லை, எப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ரூபம் மாறி போச்சு. ஆனால் அதே ஆரம்பத்தில் கேளுங்க, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாதம் என்ன இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நேசிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. நாங்கள் நேசிக்கிற அடிப்படையில் நாங்கள் செய்கிறோம், இதே வாதம். அது கூடுன்னு சொல்லக்கூடிய விதத்துக்காக என்ன பண்ணுறாங்க, நேசம் அடிப்படையில் தான் பேசுவாங்க. நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் செய்கிறோம், இந்த வாதத்தை இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் பேசுகிறது இல்லை. எப்படி நன்மையான காரியத்துக்கே பண்ண மாட்டான், இவன் உடவும் மாட்டான், இவனும் செய்ய மாட்டான், நம்மளையும் விட மாட்டான். இப்படி இந்த வாதத்தில் எடுத்து வைக்கிறது, பொதுவான மக்கள்கிட்ட இப்படி சொல்லி வைக்கிறது. இப்போ என்னன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை தான் அது எப்படியெல்லாம் காலத்துக்கு தகுந்த மாற்றி பேசணும் கொண்டு வரணுமோ அதுக்கெல்லாம் புதுமையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இதை சம்மந்தமாக ஒருத்தர் புதுசாக செய்யணும்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, குர்ஆனை சந்தோஷமாக இருந்து கூட்டமாக இருந்து சந்தோஷப்படுறதுக்கு தப்புன்னு சொல்லவே இல்லை. ஹைரும் மிம்ம யஜ்மஊன் வ யஃப்ரஹூன், அந்த சூர யூனுஸுடைய வசனத்தை வச்சுட்டு எங்கெல்லாம் நம்ம ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கா அது கூடும். அதுவும் சேர்த்து இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய வசனத்தோடு ரிலேட் பண்ணி, இதெல்லாம் எங்கேருந்துமே இல்லை. ஒரு நபர் சொல்ல ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதே ஆதாரத்தை. இப்போ இருக்கக்கூடிய ஆதாரத்தை நம்ம கேட்குறோம். இதுக்கு முன்னாடி அந்த ஆதாரத்தை எடுத்தாங்களா, அந்த விஷயம் பேசுனாங்களான்னு சொல்லி நீங்கள் பாருங்க, எங்கேயுமே கிடைக்காது. அப்போ என்ன செய்வோம்னா, காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்றவாறு என்ன வேணும்னா அந்த அனாச்சாரத்தை புதுமைப்படுத்தி வேறு ரூபத்தில் வேறு விதத்தில் செய்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா? இதை சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி தான் இந்த விஷயம்லாம் கொடுக்குறேன், உதாரணங்கள்லாம் கொடுக்குறேன். பெரிய இது செய்யணும், அதுக்கு மறுப்பு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்ம பேச வரல. இப்போ இது தேவையில்லை. சரியா? அப்போ சாதாரண அடிப்படையிலேயே நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம செஞ்சுட்டு போனோம்னா அதுக்கான விஷயங்கள் ஏற்படும். அப்போது இது இரண்டாவது. அப்போது ஒரு மனிதன்ட்ட சுன்னத்தோடைய விஷயங்கள் செயல்படும் போது அவனுடைய ஒளிகள் மீதும் இருக்கும். அந்த சுன்னத்தான விஷயங்கள் ஒளியோட்டமாக இருக்கும்.
அந்த சுன்னத்தை விட்டு போகணும்னு சொல்லக்கூடிய விதத்தை அவனுக்கு வருதுன்னு சொன்னால் அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இந்த பிதஅத்தான விஷயங்களுக்கு ஆதரவு தர்றது, அதில் கூட்டு செய்கிறது, அது அவங்க கூட உட்கார்றது, அவங்க கூட அதை வளர்கிறதுக்கான விஷயங்கள் செய்கிறது, ஈடுபாடு பண்ணுறது. இப்போது சில சமயம் நம்ம சொல்லுவோம், இந்த பிதாத்வாதிகளோடு இருந்தால் அவங்களோட செஞ்சால் அவங்க கூட பண்ணால் தப்புங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல பல உலமாக்கள், சலஃபுடைய உலமாக்கள் செஞ்சுருக்காங்க, பார்த்துருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, நடைமுறை இருக்குது. அப்போ நாம் அதை செயல்படும் போது சொல்லும்போது சொல்லுவாங்க, என்னங்க ஒரு மனுஷனுக்கு கூட நீங்கள் பேசுகிறதுக்கு பண்ணுறதுக்கு சொல்ல மாட்டிங்களா, அது தடுப்பீங்களா, இப்படி கேட்குறது தப்பில்லை. நம்ம என்ன சொல்லலை, மனிதர்களோட சக மனிதர்களோட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களோட கொடுக்கக்கூடிய உரிமைகள் நம்ம கொடுக்க தான் செய்வோம். மனித நியத்திலோட எந்த அடிப்படையும் நம்ம செய்யலை. இங்கே மார்க்க அடிப்படை என்ற வார்த்தை வருது, அதுக்கு தான் நமக்கு பேர். மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படைக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதை எது உண்மைன்னு சொல்லக்கூடிய விதத்துக்கு சொல்லக்கூடிய கடமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்துடுறான். அந்த விஷயத்தை விட்டு போகணும், அதை விட்டு தான் நமக்கு மனித நேயத்தை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய விதமே வராது. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம், மனிதனை கெடுப்பதற்காக ஷைத்தான் பயன்படுத்தும் போது எதை கையாளணும்னா பெரும் பாவங்களை, கபாயிரான பெரும் பாவங்களை அவனுக்கு எப்படியாவது விதத்தில் செய்வதற்காக செயல் வைப்பான். அப்போ மனிதன் இதை விட்டுட்டு அதோடைய அழகு, அதோடைய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அவன் பாதுகாப்பாக இருந்துட்டான், அதில் இருந்து தப்பிச்சிட்டான்னு சொன்னால் நிச்சயமாக அவன் என்ன பண்ணான், அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடிட்டான். பாவங்களை விட்டு அவன் சொன்னான், தௌபத்தில் இருந்துட்டான்னு அர்த்தம். அப்போது நாலாவது என்னன்னு சொன்னால் சிறிய சிறிய தவறுகள், சரியா, கபாயில் இஸ்மி எஷ்தரிமூன கபாயில் இஸ்மி, சரியா, இல்லல்லமம், சிறிய பாவங்கள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் சில சமயத்தில் நம்ம விட்டுட்டு போயிடுவோம், கவனிக்காமல் போயிடுவோம். நம்ம பெரும் பாவங்களிலிருந்து தப்பிச்சிருப்போம், சரியா. நஜ்ம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது இந்த சிறிய பாவங்களையும் நம்ம பார்க்கணும், கவனத்தில் இருக்கணும். இந்த சிறிய சிறிய பாவங்கள் சில நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிய ஒரு விஷயத்தை போகிறதுக்கு வழிவகுத்தும். சிறிய பாவங்களை, சிறிய விஷயத்தை நம்ம கவனிக்காமல் போகும்போது அது பெரிய ஒரு விஷயத்தை மாற்றுவதற்காக சிறிய சிறிய கல்லாக எடுத்து வைக்கிறது, ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைக்கிறது. கல்லுன்னு தான் சொல்லிட்டு நம்ம விட முடியாது, அது என்னன்னு சொல்லி பார்த்துடணும் அப்போவே. இல்லை அப்படி விட்டுட்டே போனால் அதே ஒரு செவுராக மாறிடும். ஸோ ஆக இந்த சிறிய பாவங்கள் எப்படி இருக்குது, எந்த விதத்தில் மனிதனுக்கு இடையூறாக இருக்குது, எப்படி உதவி செய்யக்கூடிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி இந்த சிறிய பாவங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது எந்த விதமான விளைவுகள் ஏற்படுத்துதுன்னு சொல்லி அவன் தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் போகும்போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கை சேதமாக போகக்கூடிய விஷயத்துக்கு வந்துடுவான். ஐந்தாவது விஷயம், சில நேரத்தில் செய்யக்கூடிய நபர்கள் இது கூடும் என்ற அடிப்படையில் பண்ணுவோம். அங்கே எச்சரிக்கையாக இருக்கணும். கூடும் என்ற விஷயத்தில் செய்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் அந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், கூடும் என்பது இருந்தாலும் சரி, எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும், பின்பற்றுதலுக்கா அல்லது மற்ற விஷயத்திற்கா, சரியா. பின்பற்றது, அதாவது ஒரு பின்பற்ற அடிப்படையில் ஒரு கூடுதலான விஷயம், அதை கூடும் என்ற இது அனுமதி இருக்குது, இது நீங்கள் செய்யலாம், இப்படிப்பட்ட கூடிய விஷயங்கள் சொல்லப்படும் போது நாம் முக்கியமாக என்ன பண்ணணும்னு சொன்னால், அங்கே பின்பற்றுதல் வருதா அல்லது ஒரு மனிதனுடைய முயற்சி வருதான்னு பார்க்கணும். இதுக்கா எப்படி செய்யணும்னு சொன்னால், என்னம்மா பக்கத்து வீட்டில் ஒரு நாள் நோயில் இருக்காது, அவரை தான் அந்த நேரத்தில் நல்ல விஷயம். அதுதான் இப்போது நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லும்போது எனக்கு கூடும். நான் குரான் விஷயத்தில் எடுத்துடுறோம். நான் குரான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், யாராவது வந்தார் சலாம் சொன்னார். இப்போ நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, சலாத்துக்கு
பதில் சொல்லணும். இப்போ நான் கொஞ்சம் குர்ஆனை எங்கே நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்டிட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கா, அல்லது உடனே நான் பதில் சொல்லலாமா? குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கேன், சரியா? நான் ஃபத்வா கொடுக்கறதுக்கு வரல, அதாவது சொல்ல புரிய வைக்கிறதுக்கு வரேன். இப்போ நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒருத்தர் வந்தோடனே சலாம் சொல்லி எழுதுறேன். இப்போ நான் தொழுகையில் இருக்கிறேன், கொஞ்சம் கேள்வியை கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக்குவோம். அது தொழுகையில் இருக்கேன், ஒரு நபர் வந்து சலாம் சொன்னார். நான் தொழுகையில் இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டினியூ பண்ணுவேன், சலாத்துக்கு பதில் சொல்லணுமா? இது தெரியாது. ஆனால் தெரியாத மக்கள் இது முன்னாடி சொன்ன விஷயத்தை உங்களுக்கு புரியும். எப்படி பதில் சொல்லணும்னு தொழுகையிலன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி குர்ஆனுக்கு நம்ம படிக்கும்போது எப்படி பதில் சொல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த விதம் தெரியணும். அந்த விதத்தை நம்ம தெரியாமல் போனோம்னு சொன்னால் இங்கே தவறு ஏற்படும். உடனே சலாம் சொல்லிடணும்னு சொல்லுவாங்க. வசனத்தை நிப்பாட்டிட்டு அந்த வசனத்துடைய முடிவில் நம்ம சலாத்துக்கு பதில் சொல்லுவோம்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க, சரியா? இந்த விஷயத்தை இருக்கும். அல்லது நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் கவனம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்க வேண்டும். சலாத்துக்கு கை ஃபஸ்ட், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பதில் வாயால், சிறந்த செயல். புரியுதா? இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். கூடும் நீங்கள் வந்து வசனத்தை படிச்சுட்டே இருந்தீங்க, உடனே சலாம் சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு பெரிய தப்பு பண்ணலை, திருப்பி அவுதுல்லா படிச்சுட்டீங்க, சரி, தப்பு இல்லை. ஆனால் நான் வந்து என்ன செய்கிறேன், இங்கே பின்பற்றுதல் அவசியம் என்ற அடிப்படையில் நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன். இஷ்திஹாத் பண்ணது முன்னாடி இஷ்திஹாத் என்னுடைய முயற்சி, என்னுடைய ஃபத்வாக்கான ஒரு முயற்சி முடிச்சுட்டேன். நான் என்ன செய்கிறேன், குர்ஆன் படிச்சுட்டே இருக்கிறேன், ஒருத்தர் சலாம் சொன்னார், கேட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வசனத்தை நிப்பாட்டிட்டு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இப்படி சொல்கிறேன், தப்பு இல்லை. இதுதான் சரியான விதம். அது ஏற்கனவே ஒரு விதத்தில் இருந்துட்டு தொடர்ச்சியாக இருந்ததுனால நிப்பாட்டிட்டு செய்கிறேன், சரியா? திடீர்னு சொல்லி வந்ததுனால. அடுத்தது அவர் வந்தார், நான் கேட்டுட்டேன், உடனே கை கேட்டுட்டு அது வசனத்தை முடிச்சுட்டு நிப்பாட்டக்கூடிய இடத்துல நிப்பாட்டிட்டு நான் பதிலும் சொல்கிறேன். புரியுதா? இந்த மூன்றாவது செயலில் எனக்கு என்ன ஏற்படுது? சுன்னத்தை செயல்படுத்துறதுக்கான வலிமை. என்ன சுன்னத்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தொழுகையில் இருக்கும்போது யாராவது சலாம் சொன்னால் நீங்கள் கையை உயர்த்து. அங்கே சலாத்துக்கு பதில் சொல்லுவோமா? இல்லை, கையை இப்படி செய்கிறேன். அந்த அடிப்படையில், அந்த ஹதீஸின் அடிப்படையில் நான் குர்ஆனை ஓதும்போது நான் என்ன செஞ்சேன்? ஃபஸ்ட்டு இங்கே என்னாச்சு? என்ன அழகான விஷயம் ஏற்பட்டுச்சு? ஒரு ஹதீஸை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் நான் ஒரு ஹதீஸை வைத்து தான் செயல்படுத்தேன். நான் ஹதீஸை செயல்படுத்துகிற விதத்தில் ஹதீஸை வச்சு தான் நான் செயல்படுத்துகிறேன். அப்போ என்னுடைய விஷயம் எதோட ஒத்து போச்சு? சுன்னத்தோட ஒத்து போச்சு. புரியுதா? முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரெண்டு விஷயத்தை நான் சொன்னேன். முன்னாடி இருக்கிறது, அதுக்கு முன்னாடி இருக்கிறது அது என்னோட இஷ்திஹாத், சுயமான இஷ்திஹாத், அது தப்பு கிடையாது. புரியுதா? செகண்டு அதுவும் இஷ்திஹாது தான். ஆனால் எந்த விதத்தில்? குர்ஆன் வந்து நடுவில் நிப்பாட்ட முடியாது, அல்லாஹ்வுடைய பேச்சுவார்த்தைகள், அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்க வேண்டியது தான். அப்போ நான் என்ன செய்யணும்? குர்ஆனை முடிச்சுட்டு அந்த இங்கே நிப்பாட்டணும், அங்கே முடிச்சுட்டு அது பதில் சொன்னேன். ஏன்னா பதில் சொல்வது கடமை. அப்போ கடமையை முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கடமையை நிறைவேற்றிட்டு முழுமையான முறையில் நிறைவேற்றுறதுக்கான ஒரு ஸ்டாப்பை பார்த்துட்டு அடுத்த ஒரு கடமையை செயல்படுத்துகிறேன். மூன்றாவது புரியுதா? ஹதீஸை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் புரிதல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு, இதுதான் அறிவுன்னு சொல்கிறது. ஹதீஸோடைய அறிவு நம்ம செயல்படுத்தும் கூடிய அறிவில் போகணும். இப்போ வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு நபரும் தவறு செஞ்சுட்டாங்க, ப்ளே பண்ணிட்டாங்க நம்ம சொல்வோமா? இல்லை. ஆனால் சிறந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி வரும்போது, சிறந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி வரும்போது எதை சிறந்த விஷயத்தை செயல்படுத்துவீங்க? இந்த மூணு விஷயமும் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன், தெளிவுபடுத்திட்டேன். இந்த மூணு விஷயத்தை எந்த சிறந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க, எந்த விஷயத்தை சிறந்ததாக ஆக்குவீங்க என்ன சொன்னால் மூணாவது. ஏன்னா தெளிவு வந்துருச்சு, உங்களுக்கு புரியுது அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹதீஸோட ஒட்டு போகுது, அந்த செயல்முறை உங்கள் சுன்னத்தோடு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து உங்களுக்கு என்ன செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆர்வம் தூண்டுது உங்களுக்கு. அதே மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமானது என்ன, அறிவுக்கு உட்பட்டதாக இருக்குது.
அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அறிவுக்கு உட்பட்டதாக இலகுவாக தெரியுது, ரொம்ப லேசாக தெரியுது. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல ரெண்டுலேயும் பாருங்கள் என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு சில சந்தேகம் இருக்கும், நீடல் இருக்கும். அந்த நீடலை இந்த மூணாவது விஷயம் போக்கிடும், ஏதாவது இருக்காது. ஸோ இதனால தான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கூடும் சொல்லக்கூடிய அடிப்படை இருந்தாலும் நம்ம அங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னால், இத்திபா வருதா, சுன்னத்தை நம்ம பின்பற்றக்கூடிய விதத்தில் எங்கேயாச்சும் ஒரு ரூபத்தை குர்ஆனோட ஹதீஸோடு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயத்தை இருக்குதான்னு பார்க்கணும். இதனால தான் அதிகமான சட்டத்திட்டம் இருக்குது தெரியுமா, அந்த சட்டத்திட்டங்களில் ஒரு விஷயம் இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு கருத்து வேறுபாடான விஷயங்கள் இருக்கிறோம். ஒரு விஷயத்தை ஒரு அறிஞர் ராஜை சொல்வார், இன்னொருத்தர் இன்னொரு ராஜை இல்லை. ஆனால் அந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும், எந்த கருத்து குர்ஆன் ஹதீஸோடு பின்புலத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸோடு பின்புலத்தில் தாங்கி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை, அந்த கருத்து அந்த செயல்பாடு என்பது குர்ஆன் ஹதீஸை தாங்கி செயலாக இருக்கும்போது எனக்கு அது செயல்படுத்துறதுக்கு எந்த விதத்துலேயும் கூச்ச சுபாவம் இருக்காது, அழகையே இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும் எனக்கு அதில். புரியுதா? இது ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்க்கணும். இது பார்க்காம நம்ம போகும்போது இன்னைக்கு கஷ்டமாயிடும். இது புரிஞ்சா இல்லை வேறு உதாரணம் வேணுமா? தேவையில்லைல்ல. சரி, இப்போ சுன்னத்து வித்திரு இருக்குன்னு வச்சுக்கோமே, வித்திரு தொழுகை நம்ம எப்படி தொழுகிறோம்? ஒற்றைப்படை 3 தொழுகணும், இல்லை 1 தொழுகணும், இல்லை 5 தொழுகிறோம். இப்படி தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது. சரி, 1. 2வது 3 ரக்காத் நம்ம தொழுகிறோம். எப்படி தொழுவோம்? ஒரே சலாத்தில் தொழுகிறோம். ஆனால் அங்கே ஒரு சட்டம் இருக்குது, மக்ரிப் மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே ஒரு சில நபர்களோட ஒரு புரிதல் இருக்குது, சரியா? அது தப்பான்னு சொன்னால் அதை நம்ம பேச மாட்டோம், தப்புன்னு நம்ம பேசலை, அவங்களோட புரிதல் அது, அவ்வளோதான். சரியா? ஏன்னு சொன்னால் அவங்க மக்ரிபுக்கு மாற்றமாக இல்லை, ஆனால் தொடர்ச்சி பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் செய்கிறாங்க. அதே அடிப்படையில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் 3 ரக்காத்தை தொழுகிறேன். எப்படி தொழுகிறேன்? மக்ரிபுக்கு மாற்றமாக செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அதுவும் சரி, ஓகே. இன்னொரு நபர் சொல்கிறாரு, நான் 3 ரக்காத்தை வேறு விதத்தில் தொழுகிறேன், 2 ரக்காத்துக்கு சலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 3வது ஏஞ்சிட்டு தொழுகிறேன்னு சொல்லி. இப்போ நான் இந்த சட்டத்திட்டத்தை விளக்கணும்னு சொல்லிட்டு நான் வரல. கருத்து வேறுபாட்டில் ஒரு சில ஆதாரங்கள் சில நபர்கிட்ட இருக்கும், ஒரு சில ஆதாரங்களோடைய பின்புலமும் இருக்காது. அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது தான், அதை புரிந்து கொள்ளும்போது தான் உங்களுக்கு முழுமையான விஷயம் தெரியும். இப்போ ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நம்ம அதிகமான நபர்கள் செயல்படுத்தக்கூடியது 3 ரக்காத்தை ஒரே ரக்காத்தான் நம்ம தொழுகிறோம். இதனால் நம்ம தப்புன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் செய்யப்படுறது ஏற்றுக்கொள்ளப்படாதோ இந்த மாதிரி எல்லாம் ஃபத்வா யாரும் கொடுத்ததுன்னு செய்ததும் இல்லை இது வரைக்கும். ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி பார்க்கும்போது புகாரியோடைய ஹதீஸ் எடுத்து பாருங்கள், என்ன இருக்குது, தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு நபர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, நான் குனூத் ஓதுறது நான் ருக்குக்கு பிறகு பண்ணட்டா ருக்குக்கு அப்புறம் பண்ணட்டான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுமா? இருக்காது, சொல்லுங்கள். ருக்குக்கு முன்னாடின்னு சொல்கிறாரு. இல்லை, நாங்கள் ருக்குக்கு பிறகு தானே பண்ணுறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் குனூத்து நாசிலா தான் ஏதாவது சம்பவம் வரும்போது, ஏதாவது முஸ்லீம்களுக்கு வரும்போது அப்போ தான் அந்த குனூத்து செய்கிறது வித்திற்கு பிறகு, அந்த ருக்குக்கு பிறகு செய்தாங்க. ஆனால் வித்திற்கு முன்னாடி, வித்திரில் செய்யக்கூடியது ருக்குக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு யார் சொல்லா தெளிவா? அந்த செய்த நபர்களுக்கு மறுப்பு தராரு. இப்படி இல்லை, கிடையவே கிடையாது. வித்திரில் குனூத் என்பது எங்கே? ருக்குக்கு முன்னாடி தான். அதுலேயும் தெளிவுபடுத்துறாரு, 2 ரக்காத்துக்கு பிறகு சலாத் சொல்லணும். ஐஷாவுடைய ரிவாயத்து இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுதாங்க, கடைசியில் 1 ரக்காத்தை எஞ்சி தொழுதாங்க. 3 ரக்காத்து இருக்கக்கூடியது 11 ரக்காத்தில் 3 ரக்காத் வித்ரு. சரியா? இப்போ 3 ரக்காத்தை சேர்த்தே தொழுகணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகணும்னு சொல்லும்போது எங்கே இருக்குது? அப்படிப்பட்ட ஒரு ரிவாயத் திர்மிஸில் இருக்குது. ஆனால் அந்த ரிவாயத்தில் 2 பேர் இருக்காங்க, அது பலகீனமான நபர்கள்.
புரியுதா? பலகீனமான ஹதீஸை ஏற்று செயல்படுத்தணும்னு சொல்லி நினைத்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது போதும், சரியோ செஞ்சுட்டு போங்க. சில சகோதரர்கள் அந்த அடிப்படையில் தான் செய்கிறாங்க, நம்ம அது தப்புன்னு நம்ம பேசலாம். ஆனால் நம்மளுடைய அடிப்படையில், நம்ம இருக்கக்கூடிய இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்ம பலகீனமான ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வதில்லை. சரியா? அதை நம்ம இது பண்ணுறதில்லை. அப்போது அதுக்கு தகுந்த இன்னொன்று ஒரு விஷயம் முக்கியமானது என்னன்னு சொன்னால், ஒரு செயலுக்கு செய்கிறதுக்கான சரியான ஹதீஸ் இருக்கும்போது, சரியா, சஹியான ஹதீஸ், மர்ஃபுஆன ஹதீஸ் இருக்கும்போது பலகீனமான விஷயத்தை எடுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இது இருக்கக்கூடிய அடிப்படைகள். அப்போது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் சொல்லிட்டு, சரியா, 3வது ரக்காத்தில் ஏஞ்சி நின்று ருக்குக்கு முன்னாடியே குனுத்து வித்ரு படிக்கிறது. புரியுதா? இப்போ இந்த 3மே இருக்க கருத்து நான் சொன்னேன். இதில் நீங்கள் 3 ரக்காத் சேர்த்து தொழுதீங்கன்னா கூடும், சரின்னு சொல்லி விட்டுறலாம். ஏன்னா ஒரு ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் அடிப்படையில் செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி அமைதியாக இருந்து போகலாம். ஆனால் சரியான விஷயத்தை நான் செயல்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு, அந்த ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 3வது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை செயல்படுத்தணும். ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சஹாபியோடைய ஒரு ஹதீஸ் புகாரியோடைய ஹதீஸ்லேயே இருக்குது, திர்மிஸிலுமே அந்த ஹதீஸ் இருக்குது, மற்ற ஹதீஸ்கள் இதுக்கு சாட்சியாக இருக்குது, மற்ற அறிவிப்பகளும் வந்திருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கே செய்கிறதில்லை. அப்போது இது சட்டத்திட்டமாக நம்ம பேச வரல, ஒரு கூடும் என்ற விஷயத்திற்கு எங்கே நம்ம அடிப்படையில் அதிகமாக சுன்னத்துக்கு ஒத்து போகக்கூடிய விஷயமா இருக்குதுன்னு பார்த்து அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லைன்னு சொன்னால் சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுருவோம்னு சொன்னால் ஷைத்தானுடைய விஷயத்தில் போய் மாட்டிக்குவோம். சரியா? இதனால தான் அதிகமான கருத்து வேறுபாடு, அதிகமான விஷயங்களில் மசாயில்ல நம்ம ஒரு மசாலாக்கள் முழுமையாக படித்து கொள்ளாமல் போகக்கூடாது. சரி, முழுமையாக படிச்சுட்டோம், ஒரு அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். ஆனால் அதே விஷயத்தில் இன்னும் தெளிவாக பிறகு கிடைக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நிராகரிக்க விதத்தில் வரக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் வரக்கூடாது. சரியா? இதெல்லாம் நம்மளுடைய புரிதல். இது புரிஞ்சிருச்சுல? ஆக இது இருக்கக்கூடியது 5வது. 5வது விஷயம் தானே சொன்னேன். சரி, இப்போ 6வது விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், ஒரு நபர்கிட்ட சில நேரத்தில் ஒரு கருத்து வேறுபாடான விதத்தில் போகும்போது இந்த கருத்து என்பது அது ராஜியான உயர்ந்த கருத்தாக இருக்காது. அந்த கருத்து உயர்ந்ததாக இல்லாமல் இருக்கும்போதும் சில நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, கீழ்ப்படுகிற அடிப்படையில் செஞ்சிருவாங்க. அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கும். சரியா? இது ரெண்டுமே ஒத்து போன மாதிரியாக தெரியும். ஆனால் உங்களுக்கு முன்னாடி நான் இந்த புத்தகத்தை விரிவாக படிக்கும்போது நமக்கு சில விஷயத்தில் நம்ம இந்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ இதில் இருக்கக்கூடிய 6வது விஷயம் இது. 5வது விஷயம் என்னன்னு சொன்னால், 6வது 7வது விஷயம் சொல்லணுமோ? அர்த்தம் சொன்னார். இங்கே போச்சு. சரி, எனக்கு 7வது விஷயத்தை மிஸ் ஆகுது. நான் எடுத்து வச்சு அடுத்த இதில் வரும்போது நான் சொல்கிறேன், உறுதி செய்த பிறகு இன்ஷா அல்லாஹ். அப்போது இந்த ஒரு விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் நம்ம இதில் தெளிவாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு 7வது விஷயம் தெரியும், என்னோடய மைண்டில் இருக்குது, சரியா? ஆனால் அதை சொல்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் முன்னாடி ஒரு நான் எனக்கு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஊர்ஜிதம். எனக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த புத்தகத்துடைய சாராம்சம் தான், நோட்ஸ் தான் ஒரு
விஷயத்தில் நோட் பண்ணி அதில் கரெக்டாக கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஒரு விதத்தில் வந்து 7வது பாயிண்ட் தெளிவாக எழுதலை இல்லை. இப்போ அந்த தெளிவான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு சரி பண்ண பிறகு தான் கன்வெர்ட் பண்ணுவோம். இதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம். நமக்கு தெரிந்திருந்தாலும் சரி தெரியலனாலும் சரி, நாம் முழுமையாக ஊர்ஜிதமாக தெரிந்து கொள்ளாத வரைக்கும் அதை அணுகக்கூடாது. அது பார்க்கணும், அது எப்படி இருக்குது, எந்த விதத்தில் இருக்குது, எங்கே வந்திருக்கு, இது சரியாக தான் சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்த பிறகு தான் நம்ம சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஷைத்தானுடைய அடிச்சுவல்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக வந்திருக்கோம். சரி, ஆக சகோதரர்களே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த புத்தகத்தோடைய ஓரளவுக்கு சாராம்சம் வந்து நம்ம படிச்சிட்டோம். இதுதான் இருக்கக்கூடியது. 7 பாயிண்டில் வந்து அடங்கக்கூடிய புத்தகம் தான் இந்த புத்தகம். இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த குஃபுரில், பிதாத்தில், அனாச்சாரங்களில், கேள்வியில், அகீதா ரீதியாக, இணைவைப்பு ரீதியாக, மாற்று ரீதியாக, இன்றைக்கி இருக்கக்கூடிய சிந்தனை ரீதியாக, தர்க்கம் ரீதியாக ஒவ்வொரு நபரும் சூஃபியாக்கள் அந்த ஒவ்வொரு நபர்களும் வந்து வழிகெட்டு போயிருக்காங்க. இப்போது இப்னு ஜௌசி ரஹிமுல்லா என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நபருக்கும் தகுந்த மாதிரி எந்த விதத்தில் எந்த ஒரு விஷயத்தில் என்ன சொல்லிட்டு தெளிவுபடுத்திட்டு அதில் போவாங்க. சரியா? இப்படி எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் நம்ம. அந்த புத்தகத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்து அதோடைய சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை படிப்போம். அல்லாஹ் அதுக்கு அருள் செய்வானாங்க. இன்றைக்கி நடத்தி இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். அலைஹிஸ்ஸலாம். மூணாவது விஷயம் சொன்னீங்க, மூணாவது. ஆமாம், அதில் ஒரு நாள் பிறகு பார்த்த விஷயத்தை வந்து நம்ம இது பண்ணிக்கலாமா, அப்ளை பண்ணிக்கலாமா? கருத்து வேறுபாடான விஷயம் வந்து பிறகு பார்த்து கொண்டு நீங்கள் நான் அதான் சொன்னேன். நான் இப்போ என்ன சொன்னேன் வந்து கூடுங்க, அந்த மறுநாள் வந்து கூடுங்கன்னு சொன்னாங்க. என்ன அதுக்கான விஷயத்தை அது சேர்க்கணும். இப்போதைக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த பாடம் நான் வந்து ஒரு விஷயத்தை ஃபத்வாவோ அல்லது ஒரு கேள்விக்கான பதிலோ கொடுப்பதற்காக வரல, சட்டத்திட்டங்களை தெளிவுபடுத்துறதுக்காக. இந்த பாடம் ஃபஸ்ட்டு முக்கியம். இப்போதைக்கு அது ரீதியான கேள்விகள் இப்போதைக்கு நம்ம கேட்போம். சரியா? இந்த பாடம் சம்மந்தமான எந்த கேள்வி இருந்தால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியோ வந்த விஷயங்களோ எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் அது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிப்போம் அதை சம்மந்தமாக. இப்போது ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் நான் சொல்லிட்டு போனால் முடிஞ்சிருமா பிறையோட விஷயம்? முடியாது. நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணவும் மாட்டீங்க. என்ன இருக்குதுன்னு சொல்லி அது தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கே வந்து நம்ம இருக்கிறது தேவையா? சரியா? அதனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில கேள்விகள் வந்து நமக்கு அது புரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி என்னன்னு சொன்னால், பிரியோடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் இருந்தாலும் சரி அல்லது மற்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. சாதா மக்கள் கூட அந்த ஹதீஸ்களை இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ்ன்னு சொல்லி எடுத்து ஃபத்வாக்கள் அளவுக்கு பேசக்கூடிய நபர்களாக இருக்கும்போது நம்ம எப்படி பேச முடியும்? சரியா? அதனால் அந்த புரிய வைக்கிறதுக்கு இதில் எப்படி வந்து எந்த விதத்தில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். அது சாதாரண ஒரு 2 நிமிஷத்தில் வந்து சொல்லிட்டு போகக்கூடிய கேள்வியும் இல்லை. அது புரிய வச்சாலும் வந்து ஒரு விஷயத்தில் அடங்கிட்டே இருக்கும். அது முழுமையாக அடையாது. இன்ஷா அல்லாஹ் தாலா அது வேறு ஒரு நேரத்தில் சகோதரர்கள் ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு நம்ம வந்து முழுமையாக உங்களுக்கு என்ன எந்த விதத்தில் என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கு விளக்கம் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அருள் செய்வானாங்க இந்த பாடத்தில். சொன்னீங்க வித்திரு தொழுகையில் 2 தொழுகை 2 சலாம் முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு சலாம் சரியா? அது வந்து இருக்கா புகாரியில் அப்படி தான் இருக்குது. அது பலமான ஹதீஸ். அதுதான் சரியான விஷயம், சரியான செயல். அப்சல் வித்திற்கு மாற்றமாக நம்ம அப்சல் செயல் உள்ள அப்சல் அல் அமல் உள்ள அவ்வல் அப்சலான செயல் இதுதான், சிறந்த செயல், ராஜியான செயல் இதுதான். நான் இப்போ அதுதான் சொன்னேன், தவறு அப்படி வார்த்தை நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இப்போது ஒரு கருத்து சொல்லி இருக்கக்கூடிய நபர் வந்து நம்ம வந்து அவர் ஏன் வந்து சொல்லிடுறீங்க? ஏன்னா அவர் ஒரு ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சு பேசுகிறார். அவரை நம்ம பேச தப்பு கிடையாது. இந்த விஷயத்தில் இது இருக்குது, இது புகாரியோடைய ஹதீஸ், இது திர்மிஸியோடைய ஹதீஸ், இந்த திர்மிஸில் இப்படி இருக்குது, நாலேஜை பற்றி பேசுவோம். அந்த கருத்துடைய விஷயம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இது சரியா தப்பான்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறதுக்கு நமக்கு இது கிடையாது. அதனால தான் பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சலஃப் உலமாக்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அல் அமலு ராஜிஹ் என்ன சொல்லுவாங்க, ஃபிக்ல சட்டத்திட்டங்களில் உயர்ந்த கருத்து,
உயர்ந்த கருத்துன்னு சொல்லுவாங்க. சரியா? கருத்து மர்ஜூ, அல் கவுலுல் மர்ஜூ இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கருத்து வந்து இப்படி இந்த அடிப்படையில் உயர்ந்ததாக இல்லை. எந்த அடிப்படை? அது குர்ஆன் ஹதீஸோடைய சட்டத்திட்டங்களோடு இருக்கக்கூடியது, சொல்லக்கூடிய விதம், ஆதாரத்தை எப்படி வந்து சொல்லக்கூடிய விதம், அந்த அடிப்படையை பார்க்கணும். இவரும் ஆதாரம் வச்சிருக்காரு, அவரும் ஆதாரம் ஒரு ஹதீஸில் இவர் ஆதாரம் இருக்காரு, இவரும் ஒரு ஹதீஸ்லேருந்து ஆதாரம், 2 பேரும் ஆதாரம் எடுக்கக்கூடிய விதம் இருக்குல்ல, அதையும் பார்க்கக்கூடிய கடமை நம்ம மேலே இருக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருந்திருக்கோம். அப்போ 2 பேரும் எப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த சாதாரண அறிவு என்பது சாதாரண நபர்களுக்கு வராது. கொஞ்சமாவது மார்க் அறிவுகள் பெற்றிருக்க வேண்டும். சூரத்துல் ஹிஜ்ர் 15. அதே மாதிரி ஆராஃப்லேயும் இருக்குது அந்த சம்பவம். ஆராஃப்லேயும் எல்லாம் சொல்கிறான். சரி, நம்ம முழுமையாக அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் ஒரு இடத்துல பேசுகிறோம், ஆரம்பத்திலேயே இது. அது சூரா பக்ரால இருக்குது. வேறு கேள்வி ஏதாவது? சரியா? அப்போ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், ஷைத்தான் யார் யாரையெல்லாம் அவன் வந்து முழுமையாக ஃபஸ்ட்டு அவன் கையாளணும்னு பார்க்கணும். சரியா? முக்கியமாக இப்போது 10 பேர் இங்கே உட்காந்துருக்கோம். 10 பேரை யாரை வந்து வழிகெட்டால் இந்த 10 பேரும் வழிகெடுப்பு போவாங்கன்னு சொல்லி இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் ஒரு சில கூட்டங்களை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நபரை வழிகெட்டாலும் மற்ற நபர்கள் அவங்க பின்பற்றுவாங்கன்னு என்ற அடிப்படையிலையும் செய்ய. அப்போது ஷைத்தானுடைய ஒரு விஷயம் என்ன, இந்த புத்தகத்தில் என்ன தெரியும் செய்யணும், யாரெல்லாம் எந்தெந்த நபரை எப்படி வந்து செய்யலாம், வேட்டையாடலாம், எந்தெந்த நபரை எப்படி வேட்டையாடலாம் சொல்லக்கூடிய விதத்தை ஷைத்தானுடைய விஷயம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக ஷைத்தான் எப்படியெல்லாம் கையாடலாம், அந்த தந்திரம் என்ன, அவன் பண்ணக்கூடிய சூழ்ச்சி என்ன, அல்லது அவன் ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தேகங்கள் என்ன. சரியா? அந்த விஷயத்தையும் நம்ம வந்து பெரும்பாலுமான அளவுக்கு தெரிந்து கொள்ள முடியும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலேயே எல்லாமே அந்த அடிப்படையில் பேசுகிறார். 2வது விஷயம். 3வது விஷயம், இந்த புக்கு மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இதுவரைக்கும் எந்தெந்த சிந்தனைகள் வந்து இப்படி ஆட்கொள்ளப்பட்டிருக்கு, எந்தெந்த நபர்கள் இப்படி போயிருக்காங்க. நபர்களை இந்த தெரிந்து கொள்வது முழுமையாக கிடையாது. எதுக்காக நம்பரை தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அது மூலமாக தான் அந்த அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த கருத்து உலகத்துக்கு வந்துப்பட்டிருக்கு. அப்போது அந்த கருத்து இருக்குதுன்னு சொல்லணும்னா யார் சொல்லியிருக்காங்க, எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போது மூலாதாரம் இல்லாத ஒரு கருத்து சொல்லிட்டு சும்மா எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு பேசுறது கிடையாது. இங்கே கருத்து இருந்தாலும் இவர் மூலமாக இந்த கருத்து வந்துச்சு, அவரை விமர்சிக்க மாட்டோம், அந்த நபருக்கு அறிமுகப்படுத்தினது இந்த கருத்து மூலமாக வந்து மக்கள் மத்தியில் பரவிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லுவோம். அவ்வளோதான். சரியா? இது 3வது முக்கியமான விஷயம் இந்த புக்கில் நம்ம பார்க்க முடியும். அதை முக்கியமாக சொல்ல போனோன்னா, தனிநபர்களுடைய விமர்சனமோ தனியோடைய விஷயமோ பேச மாட்டாங்க. மார்க் அடிப்படையில் மட்டும்தான் வழிமுறையாக இருக்கும். 4வது விஷயம், எந்த வழிமுறை மூலமாக மனிதனை கெடுத்து அந்த அம்புகள், ஷைத்தான் விடக்கூடிய அம்புகள் மூலமாக அவன் காயப்பட்டு, ஷைத்தான் மூலமாக அந்த மனிதர்கள் காயப்பட்டு மனிதனே இல்லாத அளவிற்கு போகக்கூடிய அந்த அம்புகள் என்ன, கருத்துகள் இல்லை, கருத்துக்களுக்கு பின்னாடி ஒரு சில நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கும். சரியா? அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய புத்தகமாக இது இருக்குது. சரியா? ஒரு சில கருத்துக்களுக்கு நம்ம வந்து மேலோட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் பெரிய விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், குர்ஆனு என்ன, குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பா, அல்லாஹ்வுடைய படைப்பு இல்லையா? ஏதோ ஒன்று நான் வந்து பேச வரல. நான் என்ன சொல்ல வரேன், அகீதா ரீதியாக பேச்சு இல்லை. நான் என்ன சொல்லுவேன், இது கருத்து, இது ஒரு வார்த்தை, ஒரு நபர் சொன்னாங்க, ஏதோ இது செய்யப்பட்டுச்சு. இப்போ மேலோட்டமாக பார்த்தோன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக, ஒரு பெரிய கேள்வியாக தோணாது. ஆனால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் வந்து
என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, இதுக்காகவே முழுக்க பாடுபட்டாங்க. இதுக்காகவே அவங்களுடைய உயிர்கூட்ட எடுக்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு ஷஹீதாக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்குவோம், கொலை செய்யப்பட்டார்கள். ஏன் காரணம் என்ன? இவ்வளோ பெரிய மஸ்லாவா இது? சரி, இது விட்டுருவோம், இது பெரிய ஒரு அக்கீதா ரீதியா. இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் தெரியும் எல்லாருக்கும், அக்கீதா விஷயம் இல்லை, ஒன்றுமே விஷயம் இல்லை. வற்புறுத்தி தலாக் சொல்லப்பட்டால் அது தலாக் செல்லாது. இப்போது ஒரு நபர் இருக்கார், தலாக் சொல்லுதான்னு சொல்லிட்டு அவங்க தந்தை சொல்கிறாங்க, அல்லது வேறு நபர் சொல்கிறாரு, இவர் தலாக் சொல்லிடுறார். அல்லது ஒரு அரசாங்க அதிகாரி வர்றாரு, நீ தலாக் சொல்லி தான் ஆகணும்னு சொல்கிறாரு, அவன் தலாக் சொல்லிடுறான். வற்புறுத்தி தலாக் சொல்ல வைக்கிறாங்க. இந்த தலாக் இஸ்லாத்தில் செல்லுமா செல்லாதா? புரியுதா? இதை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையே சோதனைக்குள்ள ஆராய்ச்சி. மற்ற விஷயங்கள் பின்புறத்தில் இருக்கட்டும். ஆனால் எங்கே அரசாங்க ரீதியான நபர்கள் அவரை பிடிக்க ஆரம்பித்தாங்க, எங்கே அவரை வந்து ஒரு ஒரு ரூபத்தில் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அகீதா ரீதியெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் அவர் பேசும்போது எந்த நபரும் அவர் மீது கையை எடுக்கலை, பேசலை. புரியுதா? எல்லா அகீதா ரீதியான வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களாக வந்து குர்ஆன் ஹதீஸை சொல்லுவார். அதோடு சேர்த்து அந்த நுணுக்கமான விஷயத்தை சொல்வார். உதாரணத்துக்கு அல்லாஹை பற்றி வந்து தன்மைகளை பற்றி பேசுனாங்க, அவனுடைய விஷயத்தில் பற்றி பேசுனாங்க, அர்ஷ் சம்பந்தமாக பேசுனாங்க, அதெல்லாம் அல்லாஹ் எப்படி அமர்ந்திருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது அல்லாஹ் தெளிவாக அந்த விஷயத்தை சொல்லும்போது அல் இஸ்திவாஉ மஅலூமுன் வல் கைஃபு மஜ்ஹூலுன் வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத்துன், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி முடிப்பார். இந்த மாதிரி நுணுக்கமான ரூல்ஸ்கள் சொல்லும்போது கூட எந்த நபரும் எந்த ஆட்சியாளரும் அவரை என்ன பண்ணல, பிடிக்க கொண்டதில்லை. ஆனால் ஒரு சட்டத்தை, சாதாரணமாக ஒரு சட்டம் மசாலா, சரியா, அந்த சட்டத்தை பற்றி பேசும்போது இவர் வந்து அரசாங்க ரீதியாக வந்து பிடிக்கப்படுறாரு. பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண கேள்வி தான். ஆனால் குர்ஆன் ஹதீஸில் கூடும் கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இஸ்லாத்தில் யாருக்கு அனுமதியும் இல்லை. இஸ்லாத்தில் எந்த ஒரு தனிநபருக்கும் ஒரு சட்டத்தை நுழைப்பதற்கும் சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவனு அனுமதி கிடையாது. சரியா? அப்படிப்பட்ட விஷயத்தை போராடினவர் தான். அல்லாஹ்க்கு மட்டும்தான் உரிமை. அது அல்லாஹ்வுடைய உரிமையை மற்றவங்க எடுக்கும்போது நான் போராடுவேன். நான் மஸ்லா அங்கே போய் பார்க்கும்போது நான் எனக்கு என்ன தெரியுது, மஸ்லா சாதாரண ஒரு மஸ்லா, ஒரு நபர் தலாக் சொல்லி போயிட்டாரு, என்ன பெரிய விஷயம், ஏதாவது கெட்டு போயிடுச்சா? ஒரு அரசாங்க அதிகாரி வராரு, தலாக் சொல்கிறாரு, அந்த நபர் என்ன பண்ணுறாரு, தலாக் போட்டுட்டு வர்றாரு. அதில் தந்தை சொல்கிறாரு, அதை தாய் சொல்கிறாங்க, தலாக் சொல்லிடுங்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று அடிப்படை தலாக் சொல்லிட்டாங்க, திரும்ப போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை. ஆனால் கேள்வி என்ன, இப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு செய்வதற்கு யார் அனுமதி கொடுத்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருக்காங்க, செயல்படுத்தியிருக்காங்களா, கட்டளை கொடுத்துருக்காங்களா? சஹாபாக்கள் முறையில் ஏதாவது நடைமுறை இருக்கா? அங்கே எதுவுமே இல்லை. அப்போ நீ எப்படி சொல்கிற? எந்த அடிப்படை, எந்த ஆதாரம்? இதை தான் கேட்டார். அவர் தான் கேட்டார், யாரெல்லாம் எனக்கு தெரியுதோ கேட்டுக்குங்க, அத்தலாஹுக்கு முக்ரியும் இல்லை சில வார்த்தையே சொல்வார். அது கழுது மேலே உட்கார வச்சுருப்பாங்க, கழுதை வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல் அது இருக்கட்டும். அந்த நேரத்தில் சொல்லுவார், நான் தான் மாலிக்கு, நான் வந்து சொல்கிறேன், தலாக்கை முக்ரி கிடையாது, வற்புறுத்தி சொல்லக்கூடிய தலாக்கு செல்லாதுன்னு சொல்லுவார். ஒரு சாதாரண சட்டத்துக்காக பேசும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக மேலோட்டமாக நமக்கு தெரியும், இது மசாலா தானே, ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு தானே, இப்படியும் வந்து இருக்கும். ஆனால் அதுக்கூட பின்புலத்தை நம்ம தெரிந்து கொள்ளாத வரைக்கும் சில நேரத்தில் நமக்கு பெரிய ஒரு இழப்பாக ஏற்பட்டு போகும். இது ரொம்ப முக்கியமானது. அம்பு தான், இது ஒரு அம்பு தான். ஆனால் அவர் முழுக்க அவருடைய இஸ்லாமிய சலஃபில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞரை ஒழிச்சு போட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும் இந்த புத்தகத்தின் மூலமாக. ஸோ இந்த புத்தகம் நமக்கு இந்த விஷயத்தில் எல்லாமே வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அல்லாஹ் அந்த விஷயத்தை படித்து நன்ற முறையில் புரிஞ்சு சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கும் அதை புரிய வைப்பதற்கும் அதை புரிந்து செயல்படுத்துவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹ்ருத்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஒரு அறிமுகத்தை பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட்டு நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் புத்தகத்துக்குள்ளார வந்து நுழைஞ்சிரும். அறிமுகத்தில் எல்லாமே ஒவ்வொரு விஷயங்கள், புத்தகத்துடைய சுருக்கம்,